எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். துளிர்க்கும் கதையோட தொடர்ச்சி. சாமுண்டியை பார்த்துவிட்டு அலறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தான். அதை கவனித்த அடியாட்கள் இருவரும் சிரித்தனர். என்னத்தல புது பொண்ணு படியாம கடிச்சு கிடிச்சு விட்டாளா, இப்படி ஓடி வர்ற என்றனர். ஏலை, போய் பார்த்துட்டு வந்து பேசுங்கடா. தலன்னு ஒருத்திய காட்டுறதா சொல்லிட்டு கோரமா சீக்காளிய காட்டுறீங்களா? உங்க அகராதியில இவதான் அழகியா என்றான் அந்த மைனர். அவர்களுக்கும் அதை கேட்க தூக்கி வாரி போட்டது. எழுந்து போய் பார்த்தபோது அவர்களுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. சாமுண்டியின் முகமெங்கும் அம்மை கொப்பளங்கள். அதோடு அவள் பார்த்த கோலமே நெஞ்சை நடுங்கியது. உடம்பெங்கும் உஷ்ணம் வேறு காந்தியது. ஏலை, இவளுக்கு என்னடா ஆச்சு? நல்லாதானடே இருந்தா? ஐயோ, முதல்ல பவானி அக்காவுக்கு தகவல் சொல்வோம் வாடா என்று வெளியில் வந்து கதவையும் அடைத்தனர். வந்திருந்த மைனர் முகத்தில் ஏமாற்றம். சாரி தல, பார்ட்டிக்கு அம்மை போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்ப வரும்னு தான் தெரியாதே. என்ன தெரியாதே, பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. அம்மா போட்டவளை நான் தொடணும், அழிஞ்சு போகணுங்கிறது உங்க எண்ணமாடா? மைனரிடம் கோபம் பீறிட்டது. சத்தியமா நாங்க பாக்கல தல. 1 மணி நேரம் முந்தி சோறு கொடுக்க போனப்ப கூட நல்லா தானே இருந்தா. நம்பு தல. என்னத்த நம்புறது? பவானி ஆண்ட மரியாதையா என் காசு திருப்பி தர சொல்லு, இல்ல நடக்கிறதே வேற என்றவனாய் அவன் வெளியேறினான். அந்த தடியர்களும் பவானியை செல்போனில் பிடித்து பேச தொடங்கினர். யக்கோ, கொஞ்சம் சீக்கிரம் வாக்கா. என்னடா மேட்டரு? மைனர் வந்தானாவா? பெரிய பிரச்சனை போக்கா. இப்பதான் கோபமா திரும்பி போறானா? என்னடா மேட்டரு? அந்த கிறுக்கு பிடிச்சவ ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டாளா? அதெல்லாம் இல்லக்கா, நீ வந்து பாருக்கா. அது மேல ஆத்தா இறங்கி இருக்காக்கா. எந்த ஆத்தாடா? எனக்கு தெரியாம இறங்கி இருக்கா? உங்களுக்கு என்னடா ஆச்சு? மரம் கலண்டு போச்சாடா? அது ஒண்ணுதான் பாக்கி. என்னக்கா நீ? ஆத்தான்னு நான் சொன்னது மாரியாத்தால. அந்த பொண்ணுக்கு அம்மை போட்டு மூஞ்சி உடம்பெல்லாம் ஒரே கொப்பளம். கிட்டையே யாராலையும் நெருங்க முடியல. எரியற அடுப்பாண்ட போகிற மாதிரி இருக்குக்கா. அட கொடுமையே, அதுக்கு அம்மை போட்டுடுச்சா? ஆமாக்கா, வேகமா வாக்கா, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம்க்கா. ஒருத்தருக்கு வந்தா இதுதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வருமே. சீக்கிரமா வாக்கா. பயப்படாதீங்கடா, அதெல்லாம் அந்த காலம். இப்ப அம்மைக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரை வந்துடுச்சு. சுத்த பத்தமா இருந்தும் சமாளிக்கலாம். நீங்க முதல்ல சிகரெட்டு சாராயத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. வீட்டையே நல்லா கழுவி விட்டுட்டு குளியுங்கடா, நான் வந்துடுறேன். என்னக்கா, விட்டாக்க காவி வேட்டி கட்டி மாலை போட்டுக்குங்கடான்னு கூட சொல்லுவ போல தெரியுதே. அப்படி இருந்தாதான் இதை சமாளிக்க முடியும். அதுவும் நல்ல விஷயம்தான். நீங்க தான் ஊரை ஏமாத்த வருஷம் ஒரு தபா சபரிமலைக்கு மாலை போட்டு போவீங்கல்ல, இப்பவும் அப்படி நினைச்சுக்கங்க. ஏக்கா, நான் ஒன்னும் ஊரை ஏமாத்த சபரிமலைக்கு போறவன் கிடையாது. மெய்யாலுமே நான் அந்த ஐயப்பன் பக்தன்கா. போதும் நீ போனது. உன் பக்தியை தூக்கி உடப்புல போடு. ஐயப்பன் கோவிலுக்கு போறவனுக்கு எதுக்குடா தண்ணி பாட்டலும் சிகரெட்டும்? இருந்தா ஒரே பக்கமா ஒரே மாதிரி இருந்துடணும். நான் இல்ல, எந்த கோவிலுக்குடா இத்தனை வருஷத்துல போயிருப்பேன்? உன் விஷயமே வேறக்கா. உன்னோட தில்லும் திடமும் எங்களுக்கு வராது. நீ ராணிக்கா. போதும்டா, விட்டா ஒரு ஐஸ் கட்டிய தூக்கி தலையில வச்சிருவீங்களே. நான் சொன்னதை செய்யுங்க. ஏக்கா, என்னடா? கோவிச்சுக்காதக்கா. இது என்ன நமக்கு ஒட்டா உறவா? எப்ப அம்மை ஆட்டுக்குட்டின்னு வந்துடுச்சோ அப்ப அப்படியே தூக்கிட்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில போட்டுட்டு போயிட்டே இருப்போம்க்கா. நாம எதுக்குக்கா இத கட்டி சுமக்கணும்? அந்த தடியன் கேட்டதும் சற்று சரியாக இருப்பது போலத்தான் பவானிக்கு தோன்றியது. ஆனால் சாமுண்டியை செல்போனில் போட்டோ எடுத்து மும்பைக்கு அனுப்பியதால் சற்று முன்தான் அங்கிருந்து பதில் வந்திருந்தது. அதில் சாமுண்டிக்கு 5 லட்சம் வரை ஒரு பார்ட்டி தயாராக இருப்பதும் அட்வான்ஸாக 1 லட்சத்தை பவானியின் அக்கௌண்டில் போட்டும் விட்டிருந்தனர். அதை எண்ணி பார்த்த பவானி அந்த தடியனிடம் பதிலுக்கு சீர தொடங்கினாள். டேய், அவளை நல்ல விலைக்கு வித்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன்டா. அவ இப்ப யாரோ இல்ல, நாம வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல சரக்கு மாதிரி அவ. அதுலயும் அம்மை போட்டு மூஞ்சி எல்லாம் தழும்பாச்சுன்னா பார்ட்டி பேசின தொகை தராது. போட்டோல ஒருத்திய காட்டிட்டு அம்மை மூஞ்சி கறிய அனுப்பிட்டதா தகராறு பண்ணுவானுங்க. அதுலயும் பம்பாய் சேட்டுங்க கொலைக்காரனுங்கடா. நான் ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சா போதும், ஒரு ஆளை அனுப்பி வைப்பானுங்க. அவன் வருவான், நேருக்கு நேர் நின்று சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். பவானி அளித்த விளக்கத்தில் அந்த தடியர்கள் உறைந்து போய்விட்டனர். ராஜசேகர் பங்களா. அம்மாவை பார்த்துவிட்டு திரும்பியவர்கள் நேராக பங்களாவுக்கு வந்து விட்டிருந்தனர்.
ராஜசேகர் தன் வீட்டுக்கு போன் செய்து தன் சகோதரியான கல்யாணியை ஆரத்தி எல்லாம் கரைத்து வைக்க சொல்லி இருந்தார். பேரப்பிள்ளையோடு வீட்டுக்கு வரப்போவதால் அப்படி சொல்லி இருந்தார். அவர் அப்படி நினைத்ததிலோ சொன்னதிலோ எந்தவித தவறும் இல்லை. ஆனால் அது ஜானகியை ரொம்பவே பாதித்தது. குழந்தை தன்னை விட்டு விலக தொடங்கிவிட்டதன் ஒரு ஆரம்பம் அது என்றுதான் நினைத்து கொண்டாள். கணவனிடம் நேராக சேலத்தில் இருக்கும் தங்கள் வீட்டுக்கே போய்விடலாம் என்று சொல்லி பார்த்தாள். ஆனால் ராஜசேகர் விடவில்லை. அவருக்கு ஜானகியின் பயமும் புரியவில்லை. அம்மாடி, என் பங்களாவுக்கு வந்து ஓய்வெடுத்துட்டு பிறகு போகலாம் என்று அன்பாலே கட்டி போட்டு அழைத்து கொண்டு வந்து விட்டார். ஆரத்தியும் எடுக்கப்பட்டு குழந்தையோடு ஜானகி உள்ளே நுழைந்தாள். குழந்தையை தன் அக்காவிடம் காட்டி, அக்கா, குழந்தைய உன் கையால தூக்கி முத்தம் கொடு என்றெல்லாம் சொல்லி தன் பேரன் என்கிற உரிமையையும் பெருமையையும் நிலைநாட்டி விட்டார் ராஜசேகர். ஜானகிக்கும் ரகுபதிக்கும் ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்து ஓய்வெடுக்க சொன்னார். அந்த இடைவெளியில் கவுண்டரும் செம்மநத்தம் வரை போய் தன் மனைவியிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வர தயாராகி விட்டார். ராஜசேகரிடம் வந்து, ஐயா, நான் வீடு வர போயிட்டு வந்துடுறேங்க என்றார். போயிட்டு வாங்க, நான் வந்த உடனே நம்ம மந்திராலயம் கிளம்பிடலாம் யா, அத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார். இதுல யோசிக்க என்னையா இருக்கு? அந்த அம்மா நாம ஒத்துமையா ஒன்னா அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. இதுல குழந்தைய கட்டி சுமக்கணுமா, இது தாங்குமான்னு யோசிக்கிறேன். அப்படின்னா குழந்தை இங்க நம்ம பங்களாவிலேயே இருக்கட்டுமே, என் அக்கா பாத்துக்குவாங்க, நிறைய வேலைக்காரங்களும் இருக்காங்க, நாம 4 பேரும் ஒரு கார்ல போயிட்டு வந்துடலாமே. அம்மா குழந்தையையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொன்னாதான் எனக்கு தோணுது. இப்ப கார் பயணம் சரிப்பட்டு வராது, வேற மார்க்கமா தான் போகணும். வேற மார்க்கம்னா ரயில் பயணம் தான் சரிப்பட்டு வரும். முதல் வகுப்பு ஏசி டிக்கெட்டை இப்பவே புக் பண்ணிடுறது நல்லது. ஓடுற ரயில்ல சாப்பாட்டு பிரச்சனையும் பெருசா இருக்காது. சரி, அப்ப நான் மேனேஜரை விட்டு டிக்கெட் புக் பண்ணிடுறேன், நீங்க போயிட்டு வந்துடுங்க என்று கவுண்டரை அனுப்பினார். கவுண்டரும் புறப்பட்டார். முன்னதாக ரகுபதி ஜானகியை பார்த்து ரயிலில் பயணிக்க போவதை சொல்லிவிடுவது நல்லது என்று தோன்றியது. அவளது அறையை நோக்கி சென்றார். ஜானகி குழந்தைக்கு பால் கொடுக்க போராடி கொண்டிருந்தாள். அருகில் ராஜசேகரின் சகோதரி கல்யாணி இருந்து கொண்டு, இப்படி கொடுமா, நான் கொடுக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். ரகுபதி கவுண்டரை பார்த்து சிரித்தான். தம்பி, நான் என் வீடு வரை போயிட்டு வந்துடுறேன். நாம அநேகமா இன்னைக்கு கூட மந்திராலயம் புறப்பட வேண்டி இருக்கும். ஐயா ரயில்ல போறதுக்கு டிக்கெட் புக் பண்ண போறாரு. நீங்களும் உங்க வீட்டுக்கு போய் உடைகளை எடுத்து வச்சுக்கிட்டா வசதியா இருக்கும் என்றார். அப்படியே குழந்தையோட அவ்வளவு தூரம் போகணுமா, இங்கேயே விட்டுட்டு போயிடலாமேன்னு ஐயா சொன்னாரு. ஆனா நான் தான் எல்லோரும் சேர்ந்து போகணும்னு சொன்னேன் என்றார். ஜானகிக்கு பகீர் என்றது. குழந்தைய நான் விட்டுட்டெல்லாம் எங்கேயும் வரமாட்டேன் என்றாள் மிக வேகமாக. பதட்டம் வேண்டாம், நாம சேர்ந்துதாம்மா போக போறோம். கவுண்டர் ஆறுதலாக சொன்னது ராஜசேகரின் சகோதரி கல்யாணியை சற்று திடுக்கிட வைத்தது. குழந்தையோட மந்திராலயம் வரை போக போறீங்களா? அது ரொம்ப தூரமாச்சே என்று தன் பங்குக்கு தொடங்கினாள். ஆமாம்மா, போய் ஆகணும், சாமியம்மா உத்தரவு அது. எந்த சாமியம்மா? இந்த செம்மநத்தம் சப்தகன்னி கோயில் கஜலட்சுமி அம்மாவா? ஆமாம்மா, அவங்களேதான். அவங்க சொன்னா அதை நீங்க உடனே அப்படியே எடுத்துக்குவீங்களா? கல்யாணி திருப்பி கேட்ட விதமே ஒரு மாதிரி இருந்தது. நீங்க என்னம்மா சொல்றீங்க? கஜலட்சுமிய எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். சின்ன வயசுல அவ எப்ப பாரு சாமி பூஜைன்னு தான் கிடப்பா. ஊன்னு ஒரு அறைக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டு தியானம் பண்றேன்னு உட்கார்ந்துக்குவா. அவ குடும்பமும் ஒன்னும் சரி கிடையாது. அவ அப்பன் ஒரு குடிகாரன், அம்மா ஒரு சீக்காளி. கல்யாணி அம்மாள் ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசுகின்ற மாதிரி தான் பேசினாள். பேச்சிலும் ஒரு அலட்சியம். அது கவுண்டரை மிகவே பாதித்திருந்தது. ஜானகிக்கோ அது ஒரு பெரிய உறுத்தலாகி விட்டது. அவ சொன்னான்லாம் நீங்க அவ்வளவு தூரம் போறதெல்லாம் எனக்கு சரியா படல. அவ அப்பவே அப்படித்தான். எனக்கே அவ நிறைய ஜோசியம் சொல்லி இருக்கா. ஆனா நான் காதலையே வாங்க மாட்டேன். நான் என்ன இப்ப கெட்டு போயிட்டேன் என்று கேட்டபடியே வெற்றிலை பெட்டியில் இருந்து வெற்றிலையை எடுத்து போட தொடங்கிவிட்டாள். கவுண்டரிடம் தர்ம சங்கடம் கூடுகட்ட தொடங்கியது. ஜானகியும் ரகுபதியை பார்த்தாள். அம்மாடி, இந்த குழந்தை எங்க குடும்ப சொத்து, இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அத மட்டும் ராஜசேகரன் இப்ப சொல்றேன் அப்ப சொல்றேன்னு இழுத்துக்கிட்டே இருக்கான். நீயும் என்னடான்னா நீயே பெத்து எடுத்த குழந்தை மாதிரி ஒரு நிமிஷம் கூட குழந்தைய கீழே விடவே மாட்டேங்கிற என்று சற்று நீட்டி முழக்கினாள்.
கல்யாணியின் பேச்சு, அணுகுமுறை, பேச்சில் தொனிக்கும் அலட்சியம், ஒரு வகை ஆணவம் என்று சகலமும் கவுண்டரை மிகவே நிரடியது. ரகுபதிக்கும் ஜானகிக்கும் கூட அதே மனநிலைதான். கல்யாணியே அங்கிருந்து விலகத் தொடங்கியவளாக, நான் என் தம்பிகிட்டையே கேட்கிறேன், ஏண்டா உன் புத்தி இப்படி சாமியார் பொம்பளை பின்னால எல்லாம் போகுதுன்னு கேட்கிறேன் என்று சொல்லியபடியே நடந்தாள். கவுண்டர் சே என்று சடைத்து கொண்டார். என்ன கவுண்டர, பிள்ளையார் பிடிக்க போக குரங்காயிடும் போல இருக்குது. ஆமா தம்பி, ஏற்கனவே ஐயாவுக்கு அம்மா மேல அப்படி ஒண்ணும் மதிப்பு இல்லை. நமக்கு இருக்கிற அனுபவம் இல்லாததுதான் காரணம்னு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த அம்மா எல்லாத்தையும் கெடுத்துடுவாங்க போல தெரியுதே. அவர் சொன்னது அப்படியே நடக்கும் போலதான் தோன்றியது. சரிக்கா, குழந்தைய கூட்டிட்டு போகல, இங்க உன்கிட்டயே விட்டுட்டு போறோம், போதுமா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் ராஜசேகர். நீயும் எதுக்குடா போற? போய் காணாம போன அந்த பொண்ணை தேடுறத விட்டுட்டு கோயிலுக்கு போறேன், குளத்துக்கு போறேங்கிறியடா. அந்த கெஜலட்சுமி ஒன்னும் ஆகாயத்துல இருந்து குதிச்சவ இல்லடா, என் சிநேகிதிதான் அவ. ரொம்ப சாதாரண குடும்பம். வயிற்று பாட்டுக்காக சாமியாரா மாறி குறி சொல்றேன், அதை சொல்றேன், இதை சொல்றேன்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கவுண்டன் தான் படிப்பறிவில்லாதவன், நீ என்ன அப்படியா என்று பதிலுக்கு கல்யாணி கேட்டது யாரை அதிகம் பாதித்ததோ இல்லையோ, ஜானகியை மிகவே உலுக்கிவிட்டது. கல்யாணி கேட்ட கேள்வி ஜானகியை உலுக்கியதை போலவே கவுண்டரையும் அசைத்தது. அதிலும் தன்னை படிப்பறிவில்லாத முட்டாள் என்பது போல கல்யாணி அலட்சியமாக பேசியது கவுண்டரை ஊசியாய் குத்தியே விட்டது. ராஜசேகரும் கல்யாணிக்கு என்ன பதில் சொல்வது என்று பிடிபடாதபடி இருக்க கவுண்டரே முன்னால் வந்தார். கல்யாணியும் அதை எதிர்பார்த்தவள் போல நிமிர்ந்தாள். அம்மா சொல்லுப்பா, படபடன்னு வார்த்தைகளை இப்படி கொட்டினா எப்படிமா? பொருளை அள்ளிப்படலாம், வார்த்தைகளை அள்ள முடியுமா? எதுக்கு அள்ளணும்? நான் அல்றவ கிடையாது, அத்தை நீ தெரிஞ்சுக்கோ. நான் படிப்பறிவில்லாதவன் தான், அதனாலதான் கெஜலட்சுமி அம்மாவை நம்புறேங்கிற மாதிரி பேசுனீங்க. ரகுபதி தம்பி என்ஜினியர், அவரும் தான் நம்புறார். இதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன நான் சொன்னதை வச்சு என்ன மடக்கலாம்னு பாக்குறியா கவுண்டானி? தப்பா நீங்க பேசுறத பொறுத்துக்க முடியாம பேசுறேம்மா. நான் தப்பா எல்லாம் பேசல, சரியாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இந்த பதிலுக்கு பதில் பேச்செல்லாம் வேண்டாம். அந்த கஜலட்சுமி ஒன்னும் ஆகாயத்துல இருந்து குதிச்சவ இல்ல, என்ன போலத்தான் அவ சொன்னான்னு நீங்க கோயிலுக்கும் குளத்துக்கும் போறது எனக்கு சரியா படல. நான் தெரியாமத்தான் கேக்குறேன், அந்த மந்திராலயத்துலதான் சாமி இருக்குதா? இந்த மலையிலேயே இருக்கிற சேர்வராய பெருமாள் சாமி கிடையாதா? கீழே சேலத்துல இருக்கிற கோட்டை மாரியம்மன் சாமி கிடையாதா? பக்கத்துல குமரகிரி மலை மேல இருக்கிற முருகனும் சாமி இல்லையா? அதுதான் சாமி தூணு துரும்புன்னு எல்லாத்துலயும் இருக்குதே, அவ்வளவு ஏன் இந்த பங்களாவில என் தம்பி பிரம்மாண்டமா பூஜை ரூம் கட்டி அதுல அவ்வளவு சாமிகளையும் வச்சிருக்கான். இங்க கும்பிட வேண்டியது தானே. சருகுகளில் தீப்பிடித்து கொள்வது போல கல்யாணியின் பேச்சும் இருந்தது. விட்டால் அது எந்த எல்லையையும் கடந்துவிடும் என்று பயந்த ராஜசேகர், போதும்கா, கவுண்டரை போட்டு ஒரேடியா உழுக்காத. நீ கேட்ட கேள்வியை எல்லாம் நானும் கேட்டேன். அதுக்கு அந்த பொம்பளையும் பதில் சொன்னான். அங்க மகான்களோட சமாதிங்க இருக்குதான், அங்க போறதுதான் நல்லதாம். அப்ப இவ எதுக்கு அருள் வாக்கும் இருள் வாக்கும் சொல்லிட்டு இருக்கா? இவ போய் பேசாம அந்த சமாதி கிட்டயே உட்கார்ந்துக்க வேண்டியது தானே. ஐயோ அக்கா, நமக்கு நல்லதுன்னு ஒரு விஷயத்த சொல்றவங்க கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது நல்லாவா இருக்கும்? இதுல எங்கடா நல்லது இருக்கு? கால் போய் உன் மகன் ஆஸ்பத்திரியில கிடக்கான், அவனை போய் இன்னும் நீ பாக்கல. அவனால கெட்டு குட்டிச்சவராகி இப்ப எங்க இருக்கான்னே தெரியல உன் மருமவ. அவளை தேடி கண்டுபிடிக்கல. இந்த கை குழந்தைய யாரோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இங்க இப்படி தீர்க்க வேண்டிய பிரச்சனைங்க இஷ்டத்துக்கு இருக்கும்போது இது எதையும் பத்தி பேசாம உங்களை ஒட்டு மொத்தமா அவ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா என்னடா அர்த்தம்? இதுல எங்கடா இருக்கு நல்லது? கல்யாணி கேட்ட கேள்விக்கும் அவர்கள் யாராலுமே பதில் கூற முடியவில்லை. என்ன எல்லோரும் முழிக்கிறீங்க, பதில் சொல்ல முடியலல்ல? அக்கா, அது போதும், வந்து போயின்னு இழுக்காம முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் உன் மகனை பாக்குற வழிய பாரு. அவன் 1000 தான் அயோக்கியனா இருந்தாலும் உன் மகன்னு தான் ஊர் சொல்லும். இந்த குழந்தைய தூக்கிட்டு போய் காட்டு, அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உன் மருமகளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. அவ கிடைச்சா சந்தோஷப்படு, கிடைக்காட்டி ரொம்ப சந்தோஷப்படு. அவளுக்கு இந்த வீட்டுல வாழ்ற அதிர்ஷ்டம் இல்லேன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அப்படியே இவங்களுக்கும் பக்குவமா சொல்ல வேண்டியதை சொல்லி அனுப்பி வை என்று குட்டி சுனாமி போல பொங்கி பிரவாகித்து விட்டு அப்படியே தன் வெற்றிலை பெட்டியை எடுத்து சுண்ணாம்பை தடவிக்கொண்டே விலகி போனாள் கல்யாணி.
எல்லோருமே காலை பாம்பு சுற்றி கொண்டது போல ஸ்தம்பித்து நின்று விட்டிருந்தனர். ஜானகியிடம் மயக்கம் வராத குறை. ரகுபதிக்குள் ஒரு கோபம் ஏற்பட தொடங்கி இருந்தது. கவுண்டரும் மனதுக்குள் கல்யாணியை கிழித்து போட தொடங்கி இருந்தார். ராஜசேகருக்கு எங்கே தொட்டு எப்படி ஆரம்பிப்பது என்பதில் நிறையவே குழப்பம். ஆனால் ஜானகியிடம் மட்டும் ஆவேசம். நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன், இது என் குழந்தை, இதை என்கிட்ட கொடுத்தது அம்மா, அவங்களே வந்து திருப்பி கேட்டா கூட நான் இதை தரமாட்டேன். நீங்கெல்லாம் நடுவுல புகுந்து குழப்பம் பண்றீங்க. அதுலயும் இந்த கிழவி காட்டு யானை மாதிரி கண்டபடி பேசி துவம்சம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க பேச்சையெல்லாம் நான் கேட்க தேவையில்லை. என்னங்க, புறப்படுங்க. இதுக்கு மேலையும் இங்க நாம இருந்தா அந்த கிழவி நம்மள வார்த்தைகளாலேயே கொன்னு போட்டுடுவா என்று ஜானகி குழந்தையை தூக்கி கொண்டு வெளியேற ஆரம்பித்தாள். ரகுபதியும் எதுவும் பேசாமல் பின்தொடர தொடங்கினான். ராஜசேகருக்கு அது அதிர்ச்சியோடு மெல்லிய கோபத்தையும் தந்தது. ரகுபதி, நில்லுப்பா என்றார். வேண்டாங்க, தடுக்காதீங்க என்னை. நீங்க இப்ப என்ன பேசுவீங்கன்னு தெரியும். நீங்க தொடக்கத்திலேயே அம்மா வரையில சந்தேகத்தோடயே இருந்தீங்க. இப்ப உங்க அக்கா வேற பேசிட்டாங்க, இனி கேட்கவே வேண்டாம். சரிப்பா, அதனால எங்க குடும்ப வாரிசோட நீங்க போறது சரியா? என்னங்க வாரிசு, இது இப்ப என் மகன். முறைப்படி தத்து எடுத்து ஊரறிய நான் பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வரேன். என் மனைவி சொன்ன மாதிரி இவனை எங்களுக்கு கஜலட்சுமி அம்மா கொடுத்தாங்க. இந்த குழந்தைய திரும்ப வாங்கவோ இல்ல இத பத்தி பேசவோ அவங்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. நான் வரேன். ரகுபதியும் படபடவென்று பொறிந்துவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினான். கவுண்டருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கலங்கி போய் ராஜசேகரை பார்த்தார். என்ன கவுண்டர, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் என்ன தங்க சொல்றது, அதுதான் ஒரு தானே புயல் மாதிரி உங்க அக்கா வீசிட்டு போயிட்டாங்களே. அவங்க கேட்ட ஒரு கேள்விக்காவது உங்களால பதில் சொல்ல முடிஞ்சதா? அப்ப உங்க அக்கா கேட்டதெல்லாம் நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்களா? பின்ன அக்கா என்ன தப்பா கேட்டுட்டாங்க? வேண்டாம்யா, விட்டுருங்க. நீங்களே இப்படி யோசிச்சா நான் என்னத்த பண்றது? நான் புறப்படுறேன். இப்படி நடுவுல கலண்டுகிட்டு போறேன்னா எப்படியா? எனக்கு வேற வழி தெரியலீங்களே. என்ன வழி தெரியலங்கிறீங்க? உங்க பையன் பிரச்சனை இல்லாம வெளியே வரணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எங்கே தொட்டால் வலிக்கும் என்பது தெரிந்து சரியாக அவர் தொட்டது போல இருந்தது. ஐயா, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க என் கூட இருங்க. எனக்கு இந்த குடும்பத்து வாரிசு ரொம்ப முக்கியம். என் மருமகளை கண்டுபிடிக்கிறது அதை விட முக்கியம். என் மகனோட சேர்ந்து உங்க மகன் செஞ்ச தப்புக்கு நீங்க பரிகாரம் தேடுங்க. அப்ப அம்மா பேச்சை அப்படியே மறந்துட சொல்றீங்களா? ஆமா, அந்த ரகுபதியும் நாம இல்லாம எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு புள்ள பாசத்துல கண்டபடி பேசிடுச்சு, அது பரவாயில்ல. ஆனா அவங்க மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கே சேலத்துக்கு போய் கமிஷனரை பார்த்து காணாம போயிட்ட என் மருமக, குழந்தைய தன் வசமா வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ரகுபதி பத்தி எல்லாம் விவரமா பேசி கம்ப்ளைண்ட ஸ்ட்ராங்கா கொடுக்கறோம். ராஜசேகர் மிக வேகமாக முடிவுக்கு வந்து உத்தரவுகளையும் பிறப்பித்து முடித்தவராக, நீங்க ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வரணும், நீங்களே போயிட்டு வந்துடுங்க என்று அவருக்கும் அனுமதி அளித்தார். கவுண்டருக்கும் வசமாக அகப்பட்டு கொண்டு விட்டதை போலத்தான் இருந்தது. சோர்வுடன் விலகத் தொடங்கினார். அந்த வாடகை காரின் பின் சீட்டில் ரகுபதியும் ஜானகியும் இருந்தனர். டிரைவர் வண்டியை செலுத்தி கொண்டிருந்தார். ஜானகி கிட்டத்தட்ட விக்கித்து போயிருந்தாள். குழந்தையை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையில் கனத்த மௌனம். வெளிப்புறத்தில் ஏற்காட்டின் காஃபி தோட்டங்களும் ஜில்லென்ற காற்றும் இதமான உணர்ச்சிகளை தர பார்த்தன. ரகுபதியிடம் சட்டென்று ஒரு முடிவு. டிரைவரை பார்த்து காரை செம்மனத்தம் திருப்ப சொன்னான். ஜானகி அதிர்வோடு பதிலுக்கு அவனை பார்த்தாள். என்ன ஜானகி பாக்குற? அம்மாவை பார்த்துட்டு போயிடுவோம், நடந்ததையெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவோம், அவங்களாலதான் இப்ப நம்மளை காப்பாற்ற முடியும் என்றான். ஜானகியும் மறுப்பேதும் சொல்லவில்லை. அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீட்டுக்குள் நுழைந்த பவானிக்கு உள்ளே நுழையும் போதே அனல் அடித்தது. அவள் எதிரில் அவளது அடியாட்களான மாரியும் சேகரும் நெற்றி நிறைய பட்டையோடு கருப்பு வேட்டி கட்டிக்கொண்டு சபரிமலை சாமிகளாட்டம் தென்பட்டு அவளையும் சற்று சிரிக்க வைத்து விட்டனர். என்னக்கா, எங்களை சாமியாரா பார்க்கவும் சிரிப்பு வந்துடுச்சா உனக்கு? பின்ன பாவம்டா சாமிங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கையில சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுதுங்க, போவட்டும். எங்க அவ என்று கேட்டபடியே சாமுண்டி வைக்கப்பட்டிருந்த அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே போனாள். சாமுண்டியை பார்த்துவிட்டு விக்கித்து போய்விட்டாள். அப்படியே திரும்பி வந்தாள். முகத்தில் பலத்த சலனம். என்னக்கா யோசனை? வாரி கொட்டி இருக்குதேடா. ஆமாக்கா, குணமானா கூட தழும்புங்க போவாதுக்கா,
தொழிலுக்கும் சரிப்பட்டு வராதுக்கா. அதுதான்டா நானும் யோசிக்கிறேன். இப்ப என்னக்கா பண்ணலாம்? என்ன பண்றதா? இது டாக்டர் கிட்ட காட்டுற சமாச்சாரமும் கிடையாதே. நான் சொன்ன மாதிரி பண்றதுதான்க்கா சரி. இத்த கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரி வாசல்ல விட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் இது தலையெழுத்து போல நடக்கட்டும். அப்படியெல்லாம் விட முடியாதுடா. பம்பாய் பார்ட்டி அட்வான்ஸ் பண்ணிட்டான். அதுக்காக வேற ஒருத்திய அனுப்பினாலும் ஏத்துக்க மாட்டானே. அவன் எங்கேயோ இருக்கான். அவனுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறியக்கா? அவன் எங்கேயோ இருக்கலாம். ஆனா அவனுக்கு 1000 கண்ணு. அத்த நீ தெரிஞ்சுக்கோ. சரி, என்னதான் பண்ணலாம்ங்கிற? அதுதான்டா எனக்கும் புரியல. எப்பவும் பார்ட்டிங்க நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு தான் கஷ்டப்படும். ஆனா இங்க இப்ப தலைகீழா நாம இவகிட்ட மாட்டிக்கிட்டு மாதிரி ஆயிடுச்சேடா. அதேதான்க்கா, யானைக்கும் அடி சறுக்கும்னு சும்மாவா சொன்னாங்க? சரி சரி, இந்த ஏரியாவில அம்மைக்கு மந்திரிக்கிற கிளைவிங்க யாராச்சும் இருந்தா கூட்டிக்கிட்டு வந்து அவ பொறுப்புல இவளை விட்டுடுங்க. நான் போய் ஒரு நல்ல முடிவோட வரேன். என்னத்தக்கா முடிவு? பேசாம வாங்கின அட்வான்ஸ திருப்பி கொடுத்துருக்கா. இதையும் தெருவுல விட்டுருவோம். தெருவுல கிடைச்சவ தெருவுக்கே போகட்டுமே. பேசுனதையே பேசுறியடா சேகரு. அப்படி பண்ண முடிஞ்சா நான் பண்ணிட மாட்டேனா? அப்படி பண்ண முடியாதுடா. அவன் கிட்ட உண்மையா இருந்துக்கணும். அம்மை போட்டிருக்கிற விஷயத்த பம்பாய்க்காரன் கிட்ட சொல்ல போறேன். அம்மை போட்டது வேண்டாம்னா நாமளே இவளை நீ சொன்ன மாதிரி தெருவுல விட்டுருவோம். பரவாயில்ல, நீ அனுப்பி வை, நாங்க பாத்துக்கிறோம்னா அனுப்பி வைப்போம். இப்ப என்ன என்று கேட்டுவிட்டு கெத்தாக நடந்து செல்ல தொடங்கினாள் பவானி. செய்வது இழிவான பாவ தொழிலாக இருந்தாலும் அதிலும் சில நியாயங்கள் இருப்பதும் அதனுள்ளும் அவள் உண்மையாக இருக்க முற்படுவதும் எந்த விதத்தோடு சேர்ந்தது என்பதுதான் தெரியவில்லை. வீட்டுக்குள் கவுண்டர் நுழையவும் கவலையோடு அவர் மனைவி தாமரை அவரை ஏறிடவும் சரியாக இருந்தது. பெருமூச்சோடு கவுண்டர் விரிந்து கிடந்த பாயின் மேல் போய் உட்கார்ந்தார். சம்மணமிட்டு அமராமல் காலை உயர்த்தி முக்கோணம் போல வைத்துக்கொண்டு அவர் அமர்ந்த விதமே பல நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை தாமரைக்கு உணர்த்திட. நேத்து போனவரு இன்னைக்கு வந்திருக்கீங்க, யார்கிட்டையும் ஒரு தாக்கல் கூட கொடுத்து விடல என்று மெல்ல ஆரம்பித்தாள். தாக்கல் கொடுத்து விடுற சூழ்நிலையில இல்ல பிள்ளை. அப்ப விவகாரம் பெருசாயிட்டே போகுதாட்டம் இருக்கு. ஆமா, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது பிள்ளை. அப்படி என்ன நடந்துச்சு? சென்றாயன பாத்தீங்களா? நினைச்சேன், என்னடா இன்னும் அவனை பத்தி கேட்கலையேன்னு. நான் கேட்காம வேற யாருங்க கேட்பாங்க? அதுவும் கருவேப்பலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளை. ஒத்த பிள்ளைதான் சரி, ஆனா உத்தமமான பிள்ளையா இல்லாம போயிட்டானே. இப்ப அவன் எங்க இருக்கான்? என்ன நடந்துச்சு? சுத்தி வளைக்காம சொல்லுங்க. சுத்தி வளைக்க இந்த விவகாரம் ஒன்னும் ஜல்லிக்கட்டு மாடு இல்ல பிள்ளை என்றவர் அதுவரை நடந்ததை சொல்லி முடித்தார். அதற்கு ஒரு செம்பு நீராகாரம் குடித்து 2 பச்சை வெங்காயத்தையும் கடித்திருந்தார். இது என்னங்க அநியாயம்? நம்ம அம்மாவை யாரோ தெருவுல போறவ கணக்கால இந்த பொம்பளை பேசி இருக்கா. அம்மாவை பேசினவங்க என்ன எவ்வளவு பேசி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. சரிங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு தெரியல பிள்ளை. ஆனா முதலாளி குழந்தைய அந்த ரகுபதி தம்பி கிட்ட நிச்சயம் விட்டு வைக்க மாட்டாரு. அதே சமயம் ரகுபதி சம்சாரமும் குழந்தைய தூக்கி தந்துடாது. இதுக்கும் நம்ம சென்றாயன் வெளியே வர்றதுக்கும் என்னங்க சம்பந்தம்? விடிய விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பாங்கிறியே. தாமரை, நம்ம மவன் நல்லபடியா விடுதலை ஆகணும்னா நான் முதலாளி ஐயா கூட நின்னு ஆகணும். அவரு கழுதைய குதிரைன்னா ஆமாங்கணும். நியாயம் பேசினா சென்றாயன் உள்ளேயே கிடக்க வேண்டியதுதான். ஐயோடா, பயமுறுத்துறீங்களே. நீ ஏன் பயப்படுற? நீ நியாயம் பக்கம் நில்லு. நம்ம மவன் தப்பு பண்ணவன், தண்டனைய அனுபவிக்கட்டும்னு நினைப்போம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்ல? முதலாளியும் சரி, அவரோட அக்காவும் சரி, அவங்க யோசிக்கிறதான் சரிங்கிற மாதிரி பேசுறாங்க. அம்மாவை ரொம்ப துச்சமா பேசிட்டாங்க. அவங்களோட என்னால ஒத்து போக முடியாது. இத பத்தி அம்மா கிட்டயே கேட்டா என்னங்க? நானும் அந்த எண்ணத்துலதான் இருக்கேன். நீயும் வர்றியா? பொறவு? அப்போ புறப்படு. அடுத்த 10வது நிமிடம் கவுண்டரும் தாமரையும் கஜலட்சுமி அம்மாவிடம் போக புறப்பட்டு கிளம்பி விட்டனர். சப்தகன்னி கோவிலின் முன் ரகுபதியும் ஜானகியும் குழந்தையோடு நின்றபடி இருந்தனர். கஜலட்சுமி அம்மா தியானத்தில் இருந்தாள். வில்வண்டி வரும் சத்தம் கேட்டதும் இருவரும் திரும்பி பார்த்தனர். கவுண்டரும் அவர் மனைவியும் வண்டியில் இருந்து இறங்கி வருவது தெரிந்தது. கவுண்டருக்கு ரகுபதியை பார்க்க ஆச்சரியம், ரகுபதிக்கும் கவுண்டரை பார்க்கவும் ஆச்சரியம்.
நெருங்கிய கவுண்டர் அம்மா தியானத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு ரகுபதியிடம் சற்று காற்று குரலில் பேச ஆரம்பித்தார். தம்பி, நீங்க சேலம் போகலையா? அம்மாவை பார்த்து நடந்ததையெல்லாம் சொல்லிட்டா நல்லதுன்னு தோணிச்சுங்கய்யா. எனக்கும் அதேதான் தம்பி எண்ணம். அதுதான் மனசு கேட்காம உடனே கிளம்பி வந்துட்டேன். 2 பேரும் ஒண்ணு போல நினைச்சிருக்கோம்யா. அப்ப 2 பேருக்குமே அம்மா மேல இருக்கிற நம்பிக்கை போகலைன்னு தானே அர்த்தம். இப்படி நம்ம பேசுறதே தப்புங்க. அந்த பொம்பளை நம்ம கூட இப்படி நினைக்க வச்சுட்டாளே. கவுண்டரும் ரகுபதியும் பேசிக்கொள்ள கவுண்டர் மனைவி தாமரை ஜானகியிடம் நெருங்கி குழந்தையை கொஞ்சியபடி இருந்தாள். நடுவில் அம்மாவும் கண் திறந்தாள். எதிரில் உள்ள 4வரையும் பார்த்தாள். கவுண்டரும் ரகுபதியும் அம்மாவை நெருங்கி பேச முற்பட்டனர். அம்மா கைகளை உயர்த்தி பேச வேண்டாம் என்பது போல தடுத்தாள். அம்மா, இன்னுமா நீங்க நான் சொன்னபடி கோயிலுக்கு போகல? அது வந்தும்மா, எனக்கு விளக்கங்களே வேண்டாம். நான் சொன்னது ஒரு நல்ல விஷயம். உங்களை நான் திருட சொல்லல, பொய் சொல்லல. என்னை கொண்டாடுங்க, உங்க குறைகளை தீக்கிறேன்னு சொல்லல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வழிய காட்டுனேன். ஆனா நீங்க அதுல போகாம திரும்பி என் கண் முன்னாலேயே வந்து நிக்கிறீங்கன்னா என் பேச்சுக்கு இருக்கிற சக்தியை விட உங்க கெட்ட நேரத்துக்கு சக்தி அதிகம் இருக்குன்னு நல்லா தெரியுது. இந்த மாதிரி நேரத்துலதான் மனச உறுதியா வச்சுக்கணும். யார் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது. நான் ஒன்னும் ஆகாசத்துல இருந்து குதிச்சிடல. நானும் இந்த பூமியில ஒரு தாய்க்கு மகளா பிறந்த சராசரி பெண்மணிதான். ஆனா என் ஜாதகப்படி உங்களை போல உப்பு புளி காரம் சாப்பிட்டு குடும்பமா வாழ்ந்து பிள்ளைக்குட்டி பெத்து போட்டு வாழற விதி அமைப்பு இல்ல. பதிலுக்கு உடம்பும் மனசும் 2ஐயும் கட்டி போட்டு பக்தி மார்க்கத்துல தியானம் தவம்னு இருக்கேன். உடற்பயிற்சியால உடம்பு உருத்திரண்டு வர்ற மாதிரி மன பயிற்சியால ஏதோ என் மனசுக்குள்ள படுற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லாத பொல்லாதவங்க நான் சொல்றதுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் சொல்லலாம். அது அவங்க விருப்பம். ஆனா எதை எடுத்துக்கணும்ங்கிறதுல உங்களுக்கு தான் தெளிவு முக்கியம். பசுவோட உடம்பு முழுக்க அதே பால் இருந்தாலும் மடி வழியாதான் அதை கறந்து வெளியே எடுக்கிறோம். கடவுள் எல்லா இடத்துல இருந்தாலும், அதாவது இந்த மலையில சேர்வராய பெருமாளா, சேலம் கோட்டையில மாரியம்மனா, குமரகிரியில முருகனா, வீட்டு பூஜை அறையில படங்களான்னு எல்லா இடத்திலையும் இருந்தாலும் இவங்கெல்லாம் நமக்கு தேடுற சிரமமோ அந்த பாவனையோ இல்லை. ஆனா தேடி பிரயாசப்பட்டும் ஒரு முயற்சியோட ஜீவ சமாதிகளுக்கு போறதுங்கிறது வேற. அப்படி போய் அங்க நின்னு மூச்சு விட்டு சுவாசிக்கிறதுலதான் பல சூட்சமங்களும் இருக்கு. எல்லாத்தையும் வார்த்தைகளால சொல்லிட முடியாது. சொல்ல முடிஞ்சா அனுபவங்கிறது தேவைப்படாம போயிடும். ஒருத்தர் மட்டும் அனுபவிச்சுட்டு அத வார்த்தையாலேயே எல்லாருக்கும் சொல்லிடலாமே. ஆகையால எந்த குழப்பத்துக்கும் கேள்விகளுக்கும் இடம் கொடுக்காம நான் சொன்னபடி நடந்துக்குங்க. நல்லது தானா நடந்து முடியும். யார் யாருக்கு எது தேவையோ அது கிடைக்கும். என்ன நடக்கணுமோ அதுவும் நடக்கும். கெஜலட்சுமி அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு திரும்பவும் தியானத்தில் ஆழ்ந்துவிட கவுண்டரும் ரகுபதியும் விக்கித்து போய்விட்டிருந்தனர். ராஜசேகர் வீட்டில் கல்யாணி பேசிய பேச்சு ஒவ்வொன்றுக்கும் அம்மா வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிவிட்டது போல இருந்தது. கல்யாணிதான் இங்கே இல்லாத சேர்வராய பெருமாளா, கோட்டை மாரியம்மனா, குமரகிரி முருகனா என்று கேள்விகள் எழுப்பியிருந்தாள். அது மட்டுமல்ல, அவ ஒன்னும் ஆகாசத்துல இருந்து குதிச்சிடலை என்றும் கூறியிருந்தாள். எல்லாவற்றுக்கும் பதில். இத்தனைக்கும் இவர்கள் ஒரு வார்த்தை இதுதான் நடந்தது என்று கூறவில்லை. நடந்த அவ்வளவும் தனக்கு தெரியும் என்பது போல அம்மா பேசி முடிக்கவும் பதிலுக்கு இவர்கள் தரப்பில் பேச்சே இல்லை. ரகுபதி தம்பி, சொல்லுங்க கவுண்டர. ஒரு வார்த்தை நம்மள பேச விடல. அதே சமயம் நாம கேட்க நினைச்சதுக்கு எல்லாம் அம்மா பதில் சொல்லிட்டாங்க, பாத்தீங்களா? ஆமா கவுண்டர, அதுதான் அம்மா. இனியும் நாம நேரத்தை வீணடிக்காம இப்பவே புறப்படுவோம். அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன்பா. முதலாளி ராஜசேகர் ஐயா நம்ம வழிக்கு ஒத்து வர மாட்டாரு. அவர் ரொம்ப நியாயமான மனுஷன்தான். ஆனா அவரோட கெட்ட நேரம் அவர் அக்கா வடிவத்துல தடுத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கும் சேர்த்து நாம வேண்டிக்குவோம். புறப்படுங்க. கவுண்டர் பரபரப்புக்கு மாறினார். கவுண்டர் மனைவி தானும் வருவதாக கூறினாள். வா தாமர, நீயும் வா. நாம போறது நல்ல காரியத்துக்கு. அதுக்கு நீ வர்றதும் நல்லதுதான். அப்ப நாம மொத்தம் 4 பேர், குழந்தையோட சேர்த்து 5 பேர். ஏன், என் ஏசி கார்ல 7 பேர் தாராளமா உட்கார்ந்து போகலாம். இப்பவே கிளம்புவோம் என்றான் ரகுபதி. அவர்களிடம் ஒரு புதிய வேகம் புறப்பட்டு விட்டனர். பவானி அந்த பிளாட்டுக்குள் நுழைந்த போது திரும்பிய பக்கமெல்லாம் வேப்பிலை, வீட்டிலும் சாம்பிராணி வாசம்.
அவளது அடியாட்களான மாரியும் சேகரும் விபூதி குங்குமம் என்று திவ்யமாக காட்சி தந்தனர். எப்போதும் சீட்டாடுபவர்கள் பரமபதம் விளையாடி கொண்டிருந்தனர். பவானிக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. டேய், என்னடா இப்படி மாறிட்டீங்க? நாங்க எங்கக்கா மாறணும்? உள்ள இருக்கிறவ மாத்திட்டா எங்களை. சுத்த பத்தமா இல்லாட்டி ஆத்தா எங்க மேல ஏறிடுவாளாம். ஏற்கனவே நான் பேரழகன், அப்புறம் கொத்து மூஞ்சியோட பார்க்க சகிக்காமல்ல போயிருவேன் என்றான் மாறி. பவானியும் யோசிக்க ஆரம்பித்தாள். என்னக்கா யோசனை? இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு இல்லடா, அதான் யோசிச்சேன். உண்மைதான்க்கா, வழக்கமா எல்லா பொண்ணுங்களும் நம்ம கிட்டதான் பாடாப்படுவாங்க. ஆனா இவ பாரு, நம்மள படுத்தி எடுக்கிறா. படுத்தலடா, அப்படியே தலைகீழா மாத்துறா. போகட்டும், என்னக்கா முடிவு பண்ண? பம்பாய்க்காரங்க என்ன சொன்னாங்க? பரவாயில்ல, அனுப்பி வையின்னுட்டாங்க. இந்த உடம்புடையா? அதுதான் எனக்கும் புரியல. சரி, நீ என்ன பண்ண போற அது சொல்லு. நான் என்னடா பண்றது? ரயில் ஏத்தி விட வேண்டியதுதான். நீங்களே போய் விட்டுட்டு வாங்க. அக்கா, என்னடா? கொஞ்சம் கூட நல்லா இல்லக்கா இது. நல்லா இல்லதான், ஆனா நான் என்ன பண்ண? கை நீட்டி காசை வாங்கிட்டேனே, அதை திருப்பி கொடுத்துடுக்கா. அந்த பொண்ணை இப்ப நம்ம கூட்டிக்கிட்டு போறதும் ஆத்தால கூட்டிக்கிட்டு போறதும் ஒண்ணுக்கா. என்னடா சாமியார் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க? மாதிரி பேசலக்கா, நீயே யோசிச்சு பாரு. உள்ளேயும் போய் பாரு. அந்த பொண்ணு மேல இப்ப அம்மை கொப்பளம் இல்லை, ஆனா அவ முகம் பார்க்க நம்மளை என்னவோ பண்ணுது. அவர்கள் புதிர் போட பவானியும் எழுந்து அறைக்குள் சென்று சாமுண்டியை பார்த்தாள். அப்படியே வாய் பிளந்தாள். அந்த தனியறைக்குள் சென்று பார்த்த பவானிக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. எதிரில் சாமுண்டியிடம் பெருத்த மாற்றம். முன்பு பார்க்கையில் அம்மை கொப்பளங்களோடு மிக விகாரமாய் தெரிந்தவள் இப்போது பார்ப்பதற்கு மஞ்சள் பூசிய முகத்தோடு துளியும் கொப்பளங்கள் இன்றி பளிச்சென்று தெரிந்தாள். பவானிக்கு அது ஒரு பெரிய மாயமாக கூட தோன்றியது. சாமுண்டியும் அவளை அம்பால் குத்துவது போல மிக கூர்மையாக பார்த்தாள். நெற்றியில் வட்டமான பெரிய குங்கும பொட்டுடன் அவள் பார்த்த பார்வை பெண் தாதாவான பவானியையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. போன வேகத்தில் திரும்பி வெளியே வந்தாள். சேகரும் மாரியும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர். என்னக்கா, பேய் அரைஞ்ச மாதிரி வந்து நிக்கிற? பேய் அரைஞ்சா கூட பரவாயில்லடா, நானும் ஒரு பேய் மாதிரி தானே. ஆனா இவ விஷயம் பெரிய பேஜாரா இருக்குதுடா. பேஜாராவா? இப்ப என்னக்கா பிரச்சனை? அம்மா போட்டு அகோரமா இருந்தால. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, இப்ப அவளை பார்த்தா ஆத்தாளுக்கு விரதம் இருந்து அக்னி சட்டி எடுக்கிறவ மாதிரி இருக்காடா. அது அந்த கிழவி பண்ற வேலையா இருக்கும். அதுதான் மொட்டை மாடியில வெயில்ல தண்ணிய காய வச்சு அதுல வேப்பிலைய போட்டு ஊற வச்சு அவளை குளிக்க வச்சுது. அப்படியே அம்மா கொப்பளம் மேலெல்லாம் வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி பூசிச்சு. அப்படி பூசுனா உடனேயா உதிர்ந்து போகும்? அப்ப இப்ப முகத்துல கொப்பளமே இல்லையாக்கா? போய் பாருங்கடா நாயுங்களா. அவள் அதட்டல் குரலை தொடர்ந்து இருவரும் சாமுண்டி இருக்கும் அறை நோக்கி ஓடினார்கள். வாசல் மேல் நின்றபடியே சாமுண்டியை பார்த்து அப்படியே விக்கித்து போனார்கள். பவானியும் பின்னாலேயே வந்து நின்றாள். என்னடா சொல்றீங்க? எக்கோ, இது பெரிய மாயமால இருக்கு. ஆனா இதுவும் நல்லதுக்கு தாண்டா. எப்படிக்கா? இவளை நான் இப்ப என் இஷ்டத்துக்குள்ள விப்பேன். உடனே தொழில் புத்திய காட்டுறியேக்கா. பின்ன இவளை பார்த்து கையெடுத்து கும்பிட சொல்றியா? இதோ பாருக்கா, ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இவ சாதாரண பொம்பளை இல்ல, இவ பின்னால ஏதோ இருக்குதுக்கா. என்னடா, நானே பெரிய பேமானி, என்கிட்டயே சீன் காட்டுறீங்களா? சீன் இல்லக்கா, கண்ணால பாக்குறத வச்சு சொல்றேன். நீயும் தானே பாக்குற. இனி இந்த மாதிரி பேசுறத விடுங்கடா. இனிமே 2 பேரும் ரெடி ஆகுங்க. இவளை இனி ஒரு நிமிஷம் கூட இங்க வச்சிருக்க கூடாது. இங்க வச்சிருக்க கூடாதுன்னா பம்பாய்க்கு அனுப்பிடலாம்டா. பம்பாய்க்கா? இப்ப அதுக்கு பேரு மும்பையாம். என்னக்கா நீ திடுதுப்புன்னு போக சொல்ற? சொல்றத கேளுங்கடா. நான் இப்பவே ரயில்ல டிக்கெட் எடுத்து தர்றேன். பார்த்து சூதானமா கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்படியெல்லாம் போக முடியாதுக்கா. நீ டிவியில பாக்கலையா? டிவியில என்னடா? இவளோட போட்டோவை போலவே ஒரு போட்டோவை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இவளை பத்தி தகவல் தர்றவங்களுக்கு எவ்வளவு தெரியுமா சன்மானம்? எவ்வளவுடா? 5 லட்சம். 5 லட்சமா? நெசமாலுமா? சந்தேகம் இருந்தா லோக்கல் சேனலை பாரு என்ற சேகர் அந்த வீட்டில் இருந்த டிவியை ஆன் செய்தான். ஆன் செய்த 10வது நிமிஷம் சாமுண்டி பற்றிய செய்தியும்
5 லட்சம் சன்மானம் என்றும் அறிவிப்பு வெளியாகியது. வாயை பிளந்து விட்டாள் பவானி. ஏக்கா, இந்த பொண்ணாதான் இருக்கணும். அம்மா போட்டதால நம்மளால சரியா அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்ற? இவளே தாண்டா, சந்தேகமே இல்ல. அப்ப இவளை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு 5 லட்சத்தை வாங்கிக்கலாமா? இருடா, வந்து சொல்றேன் என்று பவானி சற்று விலகி சென்றாள். ரவிக்கைக்குள் இருந்து செல்போனை எடுத்து அவளுக்கே உரிய பாணியில் ஆள்காட்டி விரல்களால் எண்களை குத்தி அலைவரிசை தொடர்பு கொண்டு யாருடனோ பேசினாள். சற்று ஆவேசமாகவெல்லாம் பேசியவள் திரும்பி வந்தாள். என்னக்கா, போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமா? இல்லடா, பம்பாய் பார்ட்டி இவளுக்கு 10 லட்சம் தர சம்மதம்னு சொல்லிட்டாங்க. நீ பிரச்சனையே காசாக்குற கில்லாடிக்கா. அதுதான்டா பவானி, ஆளு பார்க்க ஷோக்கா மாறிட்டா. உள்ளூர்லயே 5 லட்சத்துக்கு ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னேன். நம்ப மாட்டேன்னா லோக்கல் டிவியில ஓடிட்டு இருக்கு, உன் ஆளுங்க யாரையாவது விட்டு பார்த்துட்டு சொல்லுன்னேன். கடைசியில வழிக்கு வந்துட்டான்டா. சரிக்கா, போலீஸ் கண்ணுல படாம எப்படிக்கா கூட்டிட்டு போக? நீ எல்லாம் என் கூட தொழில் பண்றவன்னு வெளியில சொல்லிடாதீங்க. பின் பக்கமா சிரிச்சு வைக்க போறாங்க. அட என்னக்கா, நீ ரயில்ல போக சொல்லிட்டு கண்ணுல படாம எப்படிக்கா போறது? ரயில்ல ஏண்டா போற? கார்ல போங்கடா. கார்லையா? அவ்வளவு தூரமா? சரி, நீங்களே சொல்லுங்க, வேற எப்படி போகலாம்? கார்ல போனாலும் ஆபத்து தான்க்கா. வழியில ஏகப்பட்ட டோல்கேட்டுங்க இருக்கு. அது போக போலீஸோட சோதனையும் இருக்கும். அப்ப ஆகாசத்துல பறந்து போறீங்களா? இப்பதான் ஏரோப்ளைன் டவுன் பஸ் மாதிரி ஆகி போச்சே. இது இன்னும் சிக்கலுக்கா. விமான நிலையத்துல தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நாங்க திருன்னு முழிக்கணும். அப்ப ரயில்ல முதல் வகுப்பு பொட்டி ஒன்ன அப்படியே புடிச்சு அதுல ஏறிட வேண்டியதுதான். ஆமாக்கா, நீயும் வா. மொத்தம் 4 பர்த்து. ஒரு ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்துடலாம். அதே சமயத்துல சேலம் ஜங்ஷன்ல ஏறாம அடுத்து ஏதாவது ஸ்டேஷன்ல ஏறணும். இவ ஒழுங்கா கூட வருவாளாடா? போதை ஊசிய போட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரயில்ல ஏத்திட வேண்டியதுதான். அவர்களிடம் இறுதியாக ஒரு திட்டம் உருவாகிவிட்டது. ஏற்காடு பங்களாவில் கவுண்டரின் வருகைக்காக காத்திருந்த ராஜசேகர் அவர் வராமல் போகவும் ஒரு வேலைக்காரனை விட்டு பார்த்து வர சொன்னார். அவனும் திரும்பி வந்து செம்மநத்தத்தில் அவர் வீட்டில் அவர் இல்லை என்றான். எங்க போயிட்டான் இந்த ஆளு? இவன் கையில போனும் வச்சிருக்கிறவன் இல்ல என்று முணுமுணுத்து கொண்டே இருக்க, ராஜசேகரின் சகோதரியான கல்யாணி எதிரில் கல்லுக்குண்டாக வந்து நின்று, என்னப்பா யோசனை பலமா இருக்கு என்று ஆரம்பித்தான். வரேன்னு சொல்லிட்டு போன கவுண்டரை காணலக்கா. அவன் வராட்டி போறான், நீ போய் ஆக வேண்டியதை பாரு. வேற வழி இல்லக்கா, அப்படித்தான் செஞ்சாகணும். டிவியில அந்த பொண்ணு போட்டோ வருதாட்டம் இருக்குதே. அப்படியா? நீ பாத்தியா? பார்த்துட்டு தான் கேக்குறேன். பொண்ணு மாநிறமா இருந்தாலும் நல்ல கலையா இருக்கா. நான் பார்க்கலையேக்கா. இப்ப என்ன ஆயிடுச்சு? அதுவும் இருக்கு டிவி, போட்டா போச்சு என்று டிவியில் சாமுண்டியை காட்டினான். குழந்தைக்கான பெயர் சூட்டு விழாவில் எடுத்த படம். அவளை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். இத பாரு, இவளுக்கு 5 லட்சம் எல்லாம் அதிகம். போவட்டும் சனியன்னு விட்டுடு. ஆஸ்பத்திரிக்கு போய் உன் மவனை முதல்ல பாரு. நீ என்னதான் முறுக்கிக்கிட்டாலும் அவனை உன் மவன் இல்லேன்னு யாரும் சொல்லிட போறதில்ல. இந்த குடும்பத்துக்கு ஒரே வாரிசு அவன்தான். குழந்தைய கூட அந்த சேலத்துக்காரனே வச்சுக்கிட்டு போகட்டும். நம்ம பையனுக்கு நல்ல பெரிய இடத்துல கட்டி கொடுத்து அந்தஸ்தோட இருக்கிற வழிய பாக்குறது தான் சரி. கல்யாணியின் கருத்து அவருக்குள் கசப்பை உருவாக்கியது. நீ சும்மா இருக்கா? ஏற்கனவே என் மகன் ஒரு தருதலை, அதுல இப்ப கால் போனவன் வேற. அந்தஸ்தா பொண்ணு கொடுக்க யார் முன்னால வருவா? அப்ப இப்ப அதுதான் உன் கவலையா? நல்ல பொண்ணா கிடைச்சிட்டா நீ இதையெல்லாம் அப்படியே விட்டுடுறியா? இவனை கட்டிக்கிறேன்னு சொல்றவ எப்படிக்கா நல்ல பொண்ணா இருப்பா? என் சொத்துக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு வேணா சரின்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒரு மருமக எனக்கு தேவையில்லக்கா. நீ நல்ல நாள்லயே 100 நியாயம் பேசுறவன் இப்ப நான் சொல்லியா கேட்க போற? கல்யாணியை அழுத்து கொள்ள அதற்கு மேல் அங்கே நிற்காமல் புறப்பட்டார் ராஜசேகர். ரகுபதியின் பங்களாவிற்குள் கவுண்டரும் அவர் மனைவி தாமரையும் நுழைந்த போது தாமரைக்கு ரகுபதியின் பங்களா பெரிய வியப்பை அளிக்க தொடங்கிவிட்டது. சுற்றி சுற்றி பார்த்தாள். ரகுபதி உற்சாகமாக வரவேற்றான். ஜானகியும் குழந்தையும் கையுமாக வந்து வரவேற்றாள். தாமரை குழந்தையை வாங்கி பார்த்தாள். சரியான மாயக்காரன் இவன். பிறந்தது ஒரு இடத்துல, வளர்றது ஒரு இடத்துல. அந்த கிருஷ்ணன் தானி என்று கொஞ்சினாள். ஊருக்கு கிளம்ப தயாராக பெட்டி படுக்கைகள் எடுத்து வைக்கப்பட்டிருந்தன.
தம்பி, எங்க பெட்டி படுக்கை 2 தான், சட்டு புட்டுன்னு கிளம்புவோம், முதலாளி மோப்பம் பிடிச்சுக்கிட்டு இங்க வந்தாலும் வந்துடுவார் என்று ரகுபதி ஜானகியை துரிதப்படுத்தி நல்லதாக ஒரு காஃபியை மட்டும் குடித்துவிட்டு பெரிய அந்த இனோவா ஏசி காருக்குள் 4 ஏறிக்கொள்ள டிரைவர் காரை கிளப்பினான். அந்த இரவு வேளையில் ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சோடு எதிரில் வந்து நின்ற சேகரையும் மாரியையும் இமைக்காதபடி ஒரு பார்வை பார்த்தாள் சாமுண்டி. அது அவர்களுக்கு சற்று பயமாக கூட இருந்தது. இருந்தும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஊசியை போட்டனர். அவள் மயங்கவும் அவளுக்கு கருப்பு நிற பர்தா உடையை அணிவித்து அப்படியே தோளில் தூக்கி கொண்டு அந்த குடிசை மாற்று வாரிய வீட்டை விட்டு வெளியே வந்தனர். ஊர் அடங்கி விட்டிருந்தது. சேலம் போஸ் மைதானத்தில் ஒரு கட்சி பொதுக்கூட்டம். எல்லோர் கவனமும் அதன் மேல் இருந்தது. வசதியாக போய்விட்டது. வெளியே காத்திருந்த ஒரு காருக்குள் சாமுண்டியை கிடத்தியவர்கள் ஏறிக்கொண்டனர். காரும் புறப்பட்டது. பவானி அக்காவை நம்ம போற வழியில பிக்கப் பண்ணிக்குவோம் என்றனர். பவானியும் ஜாகீர் அம்மா பாளையம் என்னும் இடத்தில் உள்ள அவளது வீட்டில் காத்து கொண்டிருந்தாள். சுற்றிலும் அவளது சகாக்கள். எக்கா, வரும்போதே பணத்தை வாங்கிட்டு வந்துடு, நோட்டை நல்லா பார்த்து வாங்கு, பாகிஸ்தான்ல அடிச்ச கள்ள நோட்டுங்க அதிகமா இப்ப பம்பாயில தான் புழங்குதான் என்றான் ஒருவன். இந்த பவானி கிட்ட அதெல்லாம் நடக்காதுடா என்று அவள் கித்தாப்பாக பேசவும் சேகரும் மாரியும் சாமுண்டியோடு காருடன் வந்து அவள் வீட்டு முன் தேங்கி நிற்கவும் சரியாக இருந்தது. காரில் இருந்தபடியே டிரைவர் ஹாரன் கொடுத்தான். உள்ளே சேகரும் மாரியும் இஸ்லாமியர்களைப் போல தொப்பி அணிந்திருக்க சாமுண்டிக்கு கருப்பு பர்தா அணிவித்து முகத்தையும் மூடியிருந்தனர். அவள் அரை மயக்கத்தில் அப்படியே பின் சீட்டில் சேகருக்கு பக்கத்தில் சாய்ந்திருந்தாள். காரன் சத்தம் கேட்டு ஓடி வந்த பவானி காருக்குள் அவர்கள் மூவரையும் பார்த்து லேசாக விக்கித்து போனாள். அவர்களும், என்னக்கா, என்ன பாக்குற, நான் இப்ப மைதீன், இவன் அப்துல் காதர் என்று சிரித்தான் மாறி. பவானி பின் சீட்டில் ஏறிக்கொள்ள காரும் புறப்பட்டது. என்னடா இது வேஷம்? அதுதான் சொன்னேனே, போலீஸ் உசாரா இருக்குதுன்னு. இங்க இருக்கிற ஜங்ஷனுக்கு போறதுக்கு கூடவா வேஷம்? இப்பெல்லாம் நினைச்ச இடத்துல நின்னு மடக்குறாங்கக்கா. நம்மள போல கேப் மாரிகளும் ஜாஸ்தி ஆயிட்டோம்ல. நம்மளால தாண்டா அவங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் சாமியாரா இருந்துட்டா இவங்களுக்கு ஏது வேலை? போலீஸ் ஸ்டேஷனும் காலப்போக்கில் பஜனை மடமாயிடும்ல. அவர்கள் தங்களுக்குள் ஜாலியாக பேசிக்கொண்டனர். கார் சென்று கொண்டிருந்தது. அவர்கள் சொன்னது மிகச் சரி என்பது போல இரு இடத்தில் டிராபிக் போலீஸ் நல்ல வேட்டையில் இருந்தது. ஹெல்மெட் போடாமல் வந்த ஒரு பைக்காரர் சிக்கிவிட்டிருந்தார். பவானி இருந்த காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு பைக்காரரிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தனர். பைக்காரரும் சளைக்கவில்லை. சார், ஹெல்மெட் அணியறத கட்டாயப்படுத்தி எந்த சட்டமும் போடப்படல சார். நான் ஒரு வக்கீல், எனக்கு சட்டம் தெரியும். ஹெல்மெட்டுங்கிறது ரேஸ்ல 150 மைல் ஸ்பீடுல ஓடுறவங்க பாதுகாப்புக்காக கண்டுபிடிக்கப்பட்டது சார். இங்க டிராபிக்ல ஊர்ந்து போறவங்களுக்கு இது தேவையில்லை சார். நீங்க வக்கீலா? அதுதான் இந்த பேச்சு பேசுறீங்க. நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்றோம், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இது நல்லதுக்குத்தான்னு நினைக்கிறவங்க தாராளமா போட்டுக்கட்டும். அதே சமயத்துல இத பெரிய உபத்திரவமா நினைக்கிற என்ன போன்றவங்களும் இருக்கும் இல்லையா? எங்க போனாலும் கையில பிச்சைக்காரன் திருவோடு மாதிரி இத தூக்கிக்கிட்டு சுத்துற கொடுமைய கார்ல போய் கார்ல வர்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது சார். அப்ப ஹைகோர்ட்ல ஜட்ஜே இதை எதிர்த்து போட்ட வழக்க தள்ளுபடி செய்துட்டாரே, அதுக்கு என்ன சொல்றீங்க? எந்த ஜட்ஜு சார் இப்ப பைக்ல கோர்ட்டுக்கு வர்றாரு? அவர் ஒரு 2 நாள் ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டினா சத்தியமா தள்ளுபடி பண்ணி இருக்க மாட்டார் சார். இது அதிக பிரசங்கித்தனம் சார். உங்க நல்லதுக்கு சொல்றத கேட்டு நடக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இதுல எந்த நல்லதும் இல்ல சார். நடந்து போய் அடிபட்டு சாகிறவங்களும் இருக்காங்க, கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறவங்களும் இருக்காங்க, தினசரி லட்சக்கணக்கில் குடிச்சு செத்து போறாங்க, அழிக்க முடியாத கொசுவால காய்ச்சல் வந்து சாகுறாங்க. அவங்க நல்லா இருக்க இப்படி ஏதாவது ஒரு சட்டம்னு சொல்லி கட்டாயப்படுத்துங்களேன். ஏன் 2 வீலர் வச்சிருக்கிறவங்க மேல மட்டும் இவ்வளவு கரிசனம்? அந்த வக்கீலின் கேள்வி பவானிக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. டேய், இவனை பார்த்து வச்சுக்கோங்கடா, நல்ல பாயிண்டா பேசுறான், நமக்கு யூஸ் ஆனாலும் ஆவான். ஏக்கா, இப்ப நாம இந்த வேதாளங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? அத சொல்லு நீ முதல்ல. போருடா, நானும் முட்டாக்கு போட்டுக்கிறேன். ஒரு சாவுக்கு போறதா சொல்லுங்கடா. அவ சாவு செய்திய கேட்டு மயங்கி கிடக்கிறான்னு சொல்லுங்கடா என்றவள் சேலை தலைப்பை இழுத்து முட்டாக்கு போட்டுக்கொண்டு தலையை குனிந்து கொள்ள தொடங்கினாள்.
எதுக்கு சார் இப்படி பாதி வழியில நிறுத்தி வச்சு டார்ச்சர் பண்றீங்க? நாங்க சாவு வீட்டுக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம் என்றான். பதில் பேசாமல் உற்று பார்த்த போலீஸ்காரர் வண்டியின் ஆர்சி புக், லைசன்ஸ் வகையறாக்களை பார்த்துவிட்டு மயங்கி கிடக்கும் சாமுண்டியை பார்த்தார். பர்தா முகத்தை மூடி இருந்தது. அது யாரு? பார்த்தா தெரியல, என் அக்கா சார். அவங்க பேச மாட்டாங்களா? இறந்துட்டதே இவங்க வீட்டுக்காரர் தான் சார், எப்படி பேச்சு வரும்? அந்த பதில் மிக வேகமாக வேலை செய்தது. சரி சரி கிளம்புங்க. காரும் வேகம் எடுத்தது. ரகுபதியின் கார் சாலையில் நல்ல வேகம் எடுத்திருந்தது. உள்ளே உள்ள போர்ட்டபிள் டிவியில் திருவிளையாடல் படத்தை தாமரையும் கவுண்டரும் வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தனர். ஏற்காடு மலையில் செம்மநத்தத்தை தாண்டியிராத தாமரைக்கு அந்த கார் பயணம் ஒரு புது அனுபவம். ஒரு பக்கம் கண் எதிரில் ஓடும் காருக்குள் திரைப்படம், இன்னொரு பக்கம் வளவளவென்ற சாலையில் இருபுறமும் நழுவும் காட்சிகள். இது போக காருக்குள் நிலவும் ஏசி என்று பல விஷயங்கள் அவளை பரவசத்தில் ஆழ்த்தி இருந்தது. ஆனால் ஜானகியிடம் அப்படியெல்லாம் எந்த பரவசமும் இல்லை. குழந்தை இல்லை என்கிற ஒரு விஷயம் அவளை எங்கெங்கோ எப்படியெல்லாமோ இழுத்துச் செல்கிற ஒரு வேதனைதான் அவளிடம் இருந்தது. நடுவில் குழந்தை சினுங்கவும் தீப்பட்டவள் போல உணர்வு வயப்பட்டு, என்னடா ராஜா என்று கொஞ்சலுடன் கவனிக்க ஆரம்பித்தாள். அந்த ராஜா அவள் மடியை மூத்திரத்தில் ஈரப்படுத்தி விட்டிருந்தான். மலமும் சேர்ந்து வெளியேறி இருந்தது. ஆனால் ஜானகியிடம் எந்த விதமான அருவருப்பு உணர்வும் இல்லை. மளமளவென்று சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். ஏங்க, இவனை கொஞ்சம் பிடிங்களேன் என்று ரகுபதி கையில் தூக்கி கொடுத்தாள். அவனும் அப்படியே மார்பில் போட்டு முதுகில் தட்டி கன்னத்தில் முத்தமிட்டான். இதெல்லாம் தான் மனித வாழ்வின் உன்னதமான தருணங்கள் என்பது போல இருந்தது அவன் செயல்பாடு. நடுவில் செல்போன் அழைத்தது. அதோடு தொடர்பு கொண்ட போது ஒரு வியாபார விஷயம் வந்து சேர்ந்தது. சார், பெரிய சந்தர்ப்பம். 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். நாளைக்கு 10 மணிக்கு நேர்ல வர சொல்லிட்டார். நீங்களே என் சார்பா போயிடுங்க. என்னால வர முடியாது. நான் வர 2-3 நாள் ஆகலாம் என்றான். சார், நீங்க தான் வரணும்னு ஆபீஸ்ல உறுதியா சொல்லிட்டாங்க சார். அப்பா அந்த ப்ராஜெக்டே வேண்டாம், விட்டுருங்க என்று போனை கட் பண்ணினான். என்ன தம்பி, ஏதாவது முக்கியமான விஷயமா கேட்டார் கவுண்டர். ஆமாங்க, ஒரு 10 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், நேர்ல வரணுமா. இப்ப என்ன, கோயிலுக்கு போயிட்டு பிறகு போய் பார்த்தா போச்சு. இது போட்டி உலகம் கவுண்டரே. ஒரு நிமிஷம் தாமதம் ஆனா கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். நாளைக்கு 10 மணிக்கு நாம இருந்தாகணும். ஓ, அப்படியா விஷயம்? அதுதான் வேண்டாம்னுட்டேன். வேற வழிதான் இல்லையே. நாம மந்திராலயம் போகவே இன்னைக்கு ராத்திரி ஆயிடும். நாளைக்கு அங்க ராகவேந்திர சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நவ பிருந்தாவனம் போகணும் இல்லையா? நவ பிருந்தாவனமா 10 கோடியான்னு காலம் என்னை பார்த்து கேக்குது. நான் நவ பிருந்தாவனம் தான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பினதை விடவா இதெல்லாம் பெருசு? ரகுபதியிடம் நம்பிக்கை பளிச்சிட்டது. அது கவுண்டருக்கும் புரிந்து வெகு ஆச்சரியமாக பார்த்தார். தம்பி, உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. உங்க நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. இந்த யாத்திரை நம்ம எல்லாருடைய குழப்பத்தையும் போக்கி யாருக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா கொடுக்கும் பாருங்க தம்பி என்றார். அவர் சொன்னது தாமரை கண்களில் கண்ணீராக எதிரொலித்தது. நீ ஏன் புள்ள அழுவுற? இல்லங்க, இவ்வளவு தூரம் பணம் காசை விட நம்பிக்கை பெருசுன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிற ஊர்ல தானே நம்ம மவனும் இருக்கான். ஆனா அவன் மட்டும் ஏங்க இப்படி தப்பு பண்ணனான் என்று தாமரை தன் மகன் சென்றாயனிடம் சென்று விட்டாள். மகனை ஞாபகப்படுத்தவும் கவுண்டர் முகமும் மாறியது. வாஸ்தவம் தான் புள்ள, நீ சொல்லவும் தான் நான் யோசிக்கிறேன். நம்ம வயிற்றுல போய் இப்படி ஒரு புள்ள பிறந்துட்டானே. அவரது பெருமூச்சு ரகுபதியை பேச வைத்தது. கவுண்டரே, என்ன இது? புள்ளை பாசம் உங்களையும் கலங்க வைக்குதா? நானும் மனுஷன் தானே தம்பி. இப்பதானே நம்பிக்கையா பேசுனீங்க. கவலைப்படாதீங்க. தப்பு பண்றது ஒன்னும் பெரிய தப்பு இல்ல. அதை தொடர்ந்து பண்றதுதான் தப்பு. உங்க மகனும் நிச்சயம் மாறிடுவாரு. எப்பவும் 1000 வார்த்தைகள்ல சொல்லித்தர முடியாதத ஒரு அனுபவம் சொல்லி தந்துடும். லாக்கப்ல இருக்கிற அவங்க நிச்சயம் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நேரம் காலம் கூடி வந்தா எல்லாமே மாறிடும் கவுண்டர. உங்க வார்த்தை பலிக்கணும் தம்பி. அம்மாவை நான் நம்புறேன். நல்லது நிச்சயம் நடக்கும். ஆமாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கு. இப்படியெல்லாம் நான் வெளியே வந்ததே கிடையாது. உங்க கூட இப்படி கார்ல வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசுலயும் இப்ப நிறைய வெளிச்சம் தெரியுது என்றாள் தாமரை.
மொத்தத்தில் ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து கொள்வது போல இருந்தது அவர்கள் பேச்சும் செயலும். ரகுபதிக்கு லேண்ட்லைனில் போன் செய்த ராஜசேகர் ரிங் போய்கொண்டே இருப்பதை வைத்தே அவர்கள் வீட்டில் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அடுத்து செல்போனில் தான், ஆனால் நாட் ரீச்சபிள் என்றே வந்தது. அவருக்கு புரிந்துவிட்டது. ரகுபதியும் கவுண்டரும் மந்த்ராலயம் புறப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தார். சிறிது யோசனைக்கு பிறகு ஆஸ்பத்திரி நோக்கி புறப்பட்டார். ஆஸ்பத்திரியில் சுரேஷை பார்க்கும் போது அவன் அவரை எப்படி ஏறிடுவான் என்பதை நினைத்து பார்க்கவே அவருக்கு சிரமமாக இருந்தது. மனதில் நெருடல் குறையாமல், அதே சமயம் வேறு வழியும் தெரியாமல் ஆஸ்பத்திரிக்கு போய் படுக்கையில் சுரேஷை பார்த்தபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுரேஷ் நெற்றி நிறைய குங்குமத்தோடு ஒரு பக்தி புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். இடுப்புக்கு கீழே காலில் பெரிதாக ஒரு கட்டு. அது பாட்டும் இருக்கட்டும் என்பது போல பக்தி புத்தகம் படித்துக் கொண்டிருந்தவன் அருகில் ஆச்சரியம் குறையாமல் போய் நின்றார். அவனும் அவரை புத்தகத்தை மூடியபடி ஏறிட்டான். அருகில் டாக்டர், நர்ஸ் என்கிற கூட்டம். அவர்களையெல்லாம் மறந்து அப்பா என்று விம்மி அழத் தொடங்கிவிட்டான். அவன் அழுது அவர் அப்போதுதான் பார்க்கிறார். அந்த காட்சியே ராஜசேகருக்கு புரிது. வேண்டா வெறுப்பாக மகனை பார்க்க வந்தவர் அவன் அழுவதை பார்க்கவும் மனது மாறியவராக சுரேஷ் என்று கட்டிக்கொண்டார். சுரேஷின் கண்களில் வலிய தொடங்கிய கண்ணீரை ஆறுதலாக துடைத்து விட்டார் ராஜசேகர். அது எல்லாமே அரிய காட்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பாவும் பிள்ளையும் எப்பவுமே எலியும் பூனையாக இருந்தே பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நல்லது நடந்துவிட்டதாக தோன்றியது. காஃபி தோட்டத்து மேஸ்திரி கையில் பழங்களுடன் சுரேஷை பார்க்க வந்தவர் ராஜசேகரும் சுரேஷிடம் பாச வலையில் நெகிழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவரும் நெகிழத் தொடங்கினார். அப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்னப்பெல்லாம் எனக்கு புரியவே இல்லப்பா. ஆனா இனி நான் அடுத்தவங்க தயவு இல்லாம வாழவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லும் போது புரியுதுப்பா. கடவுள் என்னை நல்லா தண்டிச்சிட்டாருப்பா என்று வாக்குமூலமும் கொடுத்தான். அவர் எங்கடா தண்டிச்சார்? நீதான் குடிச்ச, ஆட்டம் போட்ட, தெருவுல போய் விழுந்த. அவரா தன் கையில் இருக்கிற ஆயுதங்களோட வந்து உன் காலை வெட்டினாரு? அந்த நிலையிலும் ராஜசேகர் சரியாக கேட்டார். வாஸ்தவந்தான் முதலாளி. முள் மேல நாம காலை வச்சா அது குத்தத்தான் செய்யும். ஆனா முள் வந்து நம்மளை குத்திச்சுங்கிற மாதிரி தான் நாம பேசுவோம். இது உலக வழக்கு. ஆனா எதை இழந்தோங்கிறத விட பெருசு எதை அடைஞ்சோங்கிறது. இங்க தம்பிக்கு நல்ல புத்தி வந்திருக்கிறது ரொம்ப பெருசுங்க என்றார் மேஸ்திரி. சரியா சொன்னையா. இவன் உடம்பு நல்லா இருந்தப்ப மனசுல ஊனம் இருந்தது. இப்ப உடம்பு ஊனமாகவும் மனசு தெளிவாயிடுச்சு. ஆனா இது மாறிடக்கூடாது. என்னப்பா, இனி மாற மாட்டேல்ல? சுரேஷிடம் சற்று சந்தேகப்படவும் செய்தார் ராஜசேகர். அப்பா, இனியும் நான் தப்பு பண்ணா அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாருப்பா. நான் உணர்ந்துதான் பேசுறேன். நீங்க கடைசி வரை என்ன பார்க்க வராமலே போயிடுவீங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. இன்னைக்கு மட்டும் நீங்க வராம போயிருந்தா நான் தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணத்துல இருந்தேன். இதோ அதுக்கான ஆயுதம் என்று தலையணைக்கு கீழே இருந்து ஆபரேஷன் தியேட்டரில் பயன்படுத்தும் கத்தி ஒன்றை வெளியே எடுத்தான் சுரேஷ். ஆடி போனார் ராஜசேகர். டேய், உன்னால இன்னும் எவ்வளவோ நல்லது நடக்க வேண்டி இருக்குடா. இப்படியெல்லாம் எதையாச்சும் செஞ்சு வச்சு என் தலையில மண்ணை எள்ளி போட்டுடாத என்று பதறியவர், இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லு. உன்னால ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு கையில குழந்தையோட வந்து நின்னது உண்மைதானே? ஆமாப்பா, அருந்ததிப்பா அவ பேரு. நம்ம எஸ்டேட்ல வேலை கேட்டு வந்த அவளை நான் காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டேன். அவ பேர் சாமுண்டின்னு இல்ல சொன்னாங்க? இல்லப்பா, அவ பேரு அருந்ததி. நான் ஒரு அனாதை. மாமாவோட தயவுல இருக்கிறேன். ஆனா மாமா ஒரு குடிகாரன். அவரும் இறந்துட்டாருன்னு சொல்லித்தான் எஸ்டேட்டுக்கு வேலை கேட்டு வந்தான். அவளுக்கு யாரும் இல்லைங்கிற விஷயம் என்ன அவகிட்ட தப்பு பண்ண வச்சுடுச்சுப்பா. குழப்பமாயிருக்கே. அப்ப அந்த சாமுண்டி யாரு? ராஜசேகர் குழப்பத்தோடு தாடையை வருட மேஸ்திரி இடையிட தொடங்கினார். ஐயா, டிவி விளம்பரத்துல வந்துட்டு இருக்கிற பொண்ணு தாங்க தம்பி கிட்ட வேலை கேட்டு வந்த பொண்ணு. அது வேலை கேட்டு வந்தப்ப நானும் இருந்தேன். டிவியில அது சாமுண்டின்னு சொன்னப்ப எனக்கும் குழப்பமா தான் இருந்துச்சு. ஆனா தம்பி சொல்ற பொண்ணும் அதுவும் ஒண்ணுதாங்க என்றார் மேஸ்திரி. அப்ப சாமுண்டிங்கிற பேரை யாரோ தற்காலிகமா வச்சிருக்கணும் என்று ராஜசேகர் சொல்ல, அருந்ததி இப்ப எங்கப்பா இருக்கா? நான் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்பா என்று திரும்பவும் கண்ணீர் விட்டான் சுரேஷ். அவளை தொலைச்சிட்டு தான் எல்லோரும் அல்லாளிட்டு இருக்கோம். நீ ஒருத்தன் பண்ண தப்பால எவ்வளவு பேருக்கு எவ்வளவு குழப்பம் தெரியுமா? சாரிப்பா, நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்ப்பா.
அந்த அருந்ததி கூட நல்ல விதமா வாழ்றேன்ப்பா. வாழணும், வாழ்ந்தே ஆகணும். உனக்கும் வேற வழி கிடையாது. ஆனா அவ கிடைக்கிறதுலதான் எல்லாம் இருக்கு. ராஜசேகர் அழுத்தமாய் கூறிவிட்டு அதே வேகத்தில் சேலம் போலீஸ் கமிஷனரை பார்க்க புறப்பட்டு விட்டார். அந்த முதல் வகுப்பு பெட்டியின் படுக்கையில் சாமுண்டியை ஒரு போர்வை போட்டு மூடி படுக்க வைத்திருந்தனர். பக்கமாய் அமர்ந்து சேகரும் மாரியும் சீட்டு விளையாட பவானியும் அவர்களோடு செட்டு சேர்ந்திருந்தாள். ரயிலிடம் நல்ல வேகம். டிடிஆர் வந்து டிக்கெட்டை பரிசோதித்து விட்டு ஒரு மாதிரி பார்த்து விட்டுத்தான் போனார். இந்த ஆள் ஏண்டா இப்படி பாக்குறான்? பவானி கேட்டாள். கேப் மாதிரி எல்லாம் முதல் வகுப்புல வந்தா பார்க்காம என்ன பண்ணுவான்? இது ஜனநாயக நாடு நண்பா என்றான் சேகர். கருவாடு, நீ ஒழுங்கா சீட்டை போடு. நம்ம மூஞ்சில மொல்ல மாறின்னு தெளிவா எழுதி வச்சிருக்குங்கிறத மறந்துடாத என்று சொன்னபடி முதல் வகுப்பு அறையின் கதவை இழுத்து மூடினான் மாறி. வீடு மாதிரியே இருக்குல்ல என்றான். மாதிரி என்ன, அதேதான். ஆனா ஓடுற வீடு. அதனாலதான் மந்திரிங்க பாலிடிக்ஸ் பண்றவங்க இதுல வர்றாங்க. ஏக்கா, நீயே எவ்வளவோ பார்ட்டிய இதுல ஏத்தி விட்டுருப்பியே. நான் ஏத்தி தாண்டா விட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு தாண்டா ஏறி இருக்கேன். இதுவும் ஒரு மாதிரி நல்லா தாண்டா இருக்குது. இதுல தண்ணிங்கிற சுருதிய சேர்த்துக்கிட்டேன்னு வையி, இன்னும் ஜோரா இருக்கும். சரக்கு இருக்குதாடா? இருக்காவா? அது இல்லாம நாங்க எங்கேயுமே போக மாட்டோம்ல. ஏக்கா, இந்த உலகத்துல எவ்வளவோ ஐட்டம் எல்லாம் இருக்குக்கா. டிவியில பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பா இருக்கும். ஆனா என் வரையில தண்ணி தான்க்கா கடவுள். படைப்பிலேயே நம்பர் 1. என்ன சொல்ற? சேகர் ரசனையோடு கேட்டுவிட்டு ஜோக்கரை இறக்கினான். அதுல என்னடா சந்தேகம்? அதனாலதான் காந்தி நேருன்னு படாபடா தலைங்களால கூட இதாண்ட பருப்பு வேகல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இலவச அரிசி வாங்கி சாப்பிடுற அவ்வளவு ஏழைகளுக்கும் இதுதான் படி அளக்குது. இது வருமானத்தை தர்றதாலதான் அங்க இலவசமா அரிசி தர முடியுது. சரியா சொன்னடா. தண்ணியாலதான் உலகம் அழியும்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு. நீ எங்க வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது என்றபடி பாட்டிலை எடுத்து திறந்து பேப்பர் கப்பில் ஊற்றி முன்னால் வைத்தான் மாறி. அதை ஒரே விழுங்கில் விழுங்கிவிட்டு, பாட்டிலை இப்படித்தா, இது என்ன பெருமாள் கோவில்ல ஐயர் தீர்த்தம் தர்ற மாதிரி என்று புடுங்கினான் சேகர். பவானியும் வாங்கி குடித்தாள். ரயிலின் ஓட்டமும் ஆட்டமும் ஒருபுறம், அவர்களுக்குள் ஏற்பட்ட போதை ஒருபுறம். அப்படியே ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தனர். அதே சமயம் சாமுண்டியிடம் மட்டும் அவளுக்கு போடப்பட்ட போதை ஊசியை மீறி மயக்கம் தெளிய தொடங்கி இருந்தது. மந்திராலயத்துக்குள் ரகுபதியின் கார் பிரவேசித்து ஒரு நல்ல ஹோட்டலின் பார்க்கிங்கில் தேங்கி நின்றது. அனைவரும் இறங்கினர். புதிய இடம், புதிய சூழல். ஹோட்டல் பணியாளர்கள் வந்து லக்கேஜ்களை எடுத்து சென்றனர். ரிசப்ஷனை நெருங்கிய போது சென்ட்ரலைஸ்டு ஏசியின் குளிர் உடம்பை கவ்வியது. தாமரைக்குத்தான் ஒவ்வொரு விஷயமும் அபூர்வமாக இருந்தது. இங்கதான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கு என்று கவுண்டரிடம் சொல்லிக் கொண்டாள். ரகுபதி கவுண்டருக்கு தனியாக ரூம் போட்டான். தனக்கு தனியாக போட்டுக்கொண்டான். கவுண்டரே, ரூம்ல வெந்நீர் கிடைக்கும், நல்லா குளிச்சு முடிச்சு ரெடி ஆகுங்க. நாம இப்ப ராகவேந்திரரோட ஜீவ சமாதி இருக்கிற சன்னதிக்கு முதல்ல போக போறோம் என்றான். தம்பி, நம்ம ரஜினிகாந்த் சாமியாரா நடிச்சாரே அவர் தானே? தாமரை அப்பாவித்தனமாக கேட்டாள். ஆமாம்மா, ராகவேந்திரர் தான் ரஜினி இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கவே காரணம் என்று ராகவேந்திரரை அவள் முன் தூக்கி நிறுத்தினான் ரகுபதி. சினிமா இன்று பல அற்புதங்களை சாதாரணமாகவும் பல சாதாரணங்களை அற்புதமாகவும் மாற்றி விட்டதும் அவனுக்கு புரிந்தது. அதற்கு பின் 1 மணி நேரத்தில் அவர்கள் தயாராகி ராகவேந்திரரின் ஆலயத்துக்கும் வந்து விட்டனர். இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு? தாமரை கேட்டாள். அதற்கு ஒரு சரியான பதில் ரகுபதிக்கு தெரியவில்லை. ஆனால் அது அவர்களை கடந்து சென்ற ஒரு பெரியவர் காதில் விழுந்து அவர் அவர்களிடம் வந்தார். நீங்க தமிழ்நாடா? ஆமாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலாமா? ஆகா, தாராளமா சொல்லுங்க. கடவுள் மனுஷ்ய ரூபினேன்னு ஒரு பதம் உண்டு. அதாவது கடவுள் மனுஷ வடிவத்துல வந்துதான் வழிகாட்டுவார். அப்படி மனுஷ வடிவத்துல வர அவர் விரும்பும் போது மகான்கள் மூலமா அவர் வந்து வழிகாட்டுறாரு. ராகவேந்திரரும் ஒரு பெரிய மகான். உண்மையில ராகவேந்திரர் தான் பூர்வ ஜென்மங்கள்ல பிரகலாதனாகவும் லட்சுமணனாகவும் ஆதிசேஷனாகவும் அவதாரம் எடுத்தது. இதுக்கு சாட்சி என்னன்னு கேட்காம நம்பிக்கை அடிப்படையில ஏத்துக்கணும்.
ராகவேந்திரர் ஜீவ சமாதியான இந்த இடத்துக்கு மந்திராலயம்னு பேரு. மந்திரமே இங்க கோவிலா இருக்குன்னு சொல்லலாம். மனசோட நிறம்தான் மந்திரம். அதனால இங்க யார் வந்தாலும் அவங்க மனசுல அமைதி முதல்ல ஏற்படும், அப்புறம் தெளிவு ஏற்படும், அப்புறமா சந்தோஷம் ஏற்படும். அப்படி ஏற்படணும்னு தான் ராகவேந்திரர் இங்க கோவில் கொண்டிருக்கார். மகான்கள் உடம்பு வேணா அழியலாம், ஆனா அவங்க ஆத்மாவுக்கு அழிவே இல்லை. அது இங்க இப்ப நாம பேசுறதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நாம நம்பிக்கையோட உருக்கமா நம்ம மனச அவர் காலடியில கிடத்தினா நமக்கு எது தேவையோ அதை அவர் நமக்கு கொடுப்பாரு. பெரியவரின் விளக்கம் சுருக்கமாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. அப்போது குழந்தை அழுதது. தாய் இல்லாம தவிக்கிற இந்த குழந்தையோட தாய் கிடைச்சா போதும் என்றாள் தாமரை. ஆனால் அது ஜானகியை வெகுவாக பாதித்தது. கலக்கமாக தாமரையை பார்த்தாள். தப்பா எடுத்துக்காதம்மா, என்னையும் மீறி வாயில வந்துடுச்சு. இந்த குழந்தைக்கு உன்னை விட ஒரு நல்ல தாய் கிடைக்க முடியாது என்று சமாளிக்க பார்த்தாள். போதும் புள்ள, பெரியவர் என்ன சொன்னாருன்னு கேட்டியா? நமக்கு எது தேவையோ அதை சாமி கொடுப்பாருன்னு. அப்படின்னா நாம எதையும் கேட்க தேவையே இல்லைன்னு அர்த்தம். தாயி, உனக்கு தேவைதான், அத அவர் சத்தியமா கொடுப்பாருமா. வாங்க சந்நிதிக்கு போவோம். கவுண்டர் சமாளித்து விட்டு சன்னதியை நோக்கி நடந்தார். ராகவேந்திரரின் ஜீவ சமாதியில் அவ்வளவாக கூட்டம் இல்லை. அங்கும் எங்குமாக சிலர் இருந்தது ஜானகிக்கு மிக வசதியாக போனது. கையில் குழந்தையுடன் அந்த பிருந்தாவனத்தை வலம் வந்தவள் ஒரு சரியான இடமாக பார்த்து அமர்ந்தாள். மடிமேல் குழந்தையையும் விட்டு கொண்டாள். அவள் மனம் விட்டு பிரார்த்தனை செய்ய விரும்புகிறாள் என்பது ரகுபதிக்கும் புரிந்தது. அவனும் அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அவர்கள் இருவர் செயலையும் பார்த்து கவுண்டரும் அவர் மனைவியும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். இங்க இப்படி உட்காரலாமா? தாமரை கவுண்டரிடம் கேட்டாள். எல்லோரும் உட்கார்றாங்கல்ல, கேள்வி கேட்காம நீயும் உட்காரு. உட்கார்ந்து என்ன பண்ணணும்? உன்னை மலைக்காட்டிலேயே வச்சிருந்த தப்புக்கு இப்ப நான் அனுபவிக்கிறேன். நீ பேசாம இரு. முடிஞ்சா அந்த சாமி கிட்ட உன் மகனுக்காக பேசு. புரியுதுங்க, மனசுக்குள்ள கும்பிட்டுக்கன்னு சொல்றீங்க. அதேதான் கவுண்டர் அழுத்தமாக சொல்லவும் தாமரை கண்களை மூடிக்கொண்டு தன் மகன் சென்றாயன் திருந்த வேண்டும், திருந்தி விடுதலையாகி விட வேண்டும், அவனுக்கும் நல்லபடியாக திருமணம் நடந்து நான் ஒரு பேரன் பேத்தியை பார்க்க வேண்டும் என்று ஆசைகளில் ஊர்வலம் போக தொடங்கிவிட்டாள். கிட்டத்தட்ட அதே எண்ணங்கள் தான் கவுண்டரிடமும். மனித வாழ்வே சாகும் வரை இப்படி தேவைகளும் ஆசைகளுமாய் திகழ்வதுதானோ? ஜானகி மடிமேல் உள்ள குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு அருகில் ஒரு பழுத்த சுமங்கலி பெண் மடிசார் உடுத்தி தலை நிறைய பூவோடு வந்து அமர்ந்தாள். அவளை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க தோன்றும் விதமாக அவள் இதழ்களில் ஒரு குறுநகை. ரகுபதி தியானத்தில் மூழ்கி விட்டிருந்தான். அவன் அந்த பெண்மணி வந்து அமர்ந்ததையே உணரவும் இல்லை. என்னம்மா, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த பெண்மணி ஆரம்பித்தாள். குழந்தையே எனக்கு பிரச்சனை தாமா. ஜானகியும் தன்னை மறந்து பதில் சொல்ல தொடங்கினாள். உன் பேச்சு எனக்கு புரியலையே. அம்மா, இது என் குழந்தைதான், ஆனா நான் பெறாத குழந்தை. ஓ, சுவீகார புத்திரனா? ஆமாம்மா, ஆனாலும் இவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதனாலதான் இங்க வந்தியா? அதனாலையும் இங்க வந்தேன். கவலைப்படாத, எப்ப இங்க வர விதி இருக்கோ அப்ப அது நல்ல விதியாதான் இருக்கணும். உன் பிரச்சனை தீரப்போற நேரம் வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். ஆனா எனக்குள்ள அந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டேதாம்மா போகுது. இந்த உலகத்துல கோடி கோடி பேர் இருக்காங்க. மக்கள் தொகைதான் இப்ப இந்த உலகத்தோட பிரச்சனையே. ஆனா எனக்கு ஒரு பிள்ளைய தர அந்த கடவுளுக்கு மனசு இல்லாம போச்சேம்மா. கர்மம் தடுக்கும் போது கடவுள் என்னம்மா பண்ண முடியும்? இது என்ன பதில்? எனக்கு தெரிஞ்சு நான் எறும்புக்கு கூட துரோகம் செஞ்சதில்லம்மா. உன் பதிலுக்குள்ளேயே பதில் இருக்கு பாரு. தெரிஞ்சுதான் நீ எறும்புக்கு கூட துரோகம் செஞ்சதில்ல, தெரியாம செஞ்சிருக்கேன்னு தானே அர்த்தம். அப்படி பார்த்தா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட தேர முடியாதேம்மா. அடுத்தவங்களை பத்தி பேசாத. நீ பாக்குறது, கேக்குறது, புரிஞ்சுக்கிறதுங்கிறது மூணும் உன் வரையில தெளிவில்லாதப்ப அடுத்தவங்க வரையில எப்படி சரியா இருக்க முடியும்? நீங்க என்னதாம்மா சொல்ல வர்றீங்க? நாம அலறதுக்கும் சரி, சிரிக்கிறதுக்கும் சரி, சரியான காரண காரியம் இருக்குமா? காரணம் இல்லாம எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. இந்த மாதிரி தத்துவமான பதில் என் மனசை திருப்தி படுத்தாதுமா. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத தாங்கிக்கிட்டு ஒரு தத்து குழந்தைய என் குழந்தையா நான் நினைக்கும் போது இந்த குழந்தைக்கும் பிரச்சனை வந்தா நான் என்னம்மா பண்ணுவேன்?
இப்படி பேசிக்கிட்டே அழுதுகிட்டே தாங்கிக்கிறது தானே மனுஷங்களோட வழக்கம். அதுக்கும் ஒரு எல்லை இருக்குமா? இந்த குழந்தையும் என்னை விட்டு போயிட்டா நான் தற்கொலை செஞ்சுக்க தயங்கவே மாட்டேன். அதுதான் உன் விதின்னா யாரால் அம்மா மாத்த முடியும்? அந்த பெண்மணி அப்படி ஒரு பதிலை கூறவும் ஜானகிக்கு பொசுக்கென்று போய்விட்டது. இதை சொல்லவா இத்தனை தேஜஸோடும் லட்சணத்தோடும் அருகில் வர வேண்டும்? ஜானகி அந்த பெண்ணையே வெறித்தாள். என்னம்மா பாக்குற? உங்க பதில் எனக்கு அதிர்ச்சியா இருக்குமா? உங்ககிட்ட இருந்து ஆறுதலா ஏதாவது கிடைக்கும்னு தான் நான் நம்பினேன். வருத்தம் எப்பவும் அதிகமா இருக்குன்னா சந்தோஷ தட்டுல எடை குறைவா இருக்குன்னு அர்த்தம். அந்த தட்டுல நம்பிக்கைங்கிற பிரார்த்தனைய வை. எவ்வளவுக்கு எவ்வளவு வைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு தட்டு கனமாகி வருத்தம் சின்னதாயிடும். அம்மா, ஒவ்வொரு நொடியும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். உண்மையா பிரார்த்தனை செஞ்சியாவா? என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? உண்மையான்னா புரிஞ்சு பிரார்த்தனை செய்யறதுன்னு அர்த்தம். நீ பிரார்த்தனை செய்யலேன்னு நான் சொல்லல, புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சு செய்யறதுன்னா நல்லா கேட்டுக்கோ. எந்த ஒரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம செயல்தான் காரணம். நம்ம நிழல் போல அதுவும் கூடவே வரும். எப்ப பிள்ளை பேரு இல்லையோ அப்ப அந்த கர்மமும் அந்த ரகம்தான். முதல்ல இத ஒத்துக்கணும். நாம போட்ட குப்பைய நாம தானே எடுத்து போடணும். நாம வாங்கின கடனை நாம தானே வட்டியோட கட்டணும். அந்த வகையில பிள்ளை இல்லாத குறைய முதல்ல முழு மனசோட ஏத்துக்கோ. கடவுளே, இந்த தண்டனைய நான் முழுசா அனுபவிச்சு தீர்க்கிறேன்னு சொல்லு. அதுதான் நீ புரிஞ்சு பிரார்த்தனை செய்யறதுக்கு அர்த்தம். பிராந்தர்ங்கிற சித்தர் முன்னால அவர் அழைக்காமலே காளி தேவி பிரசன்னமானதோட பிராந்தரோட தீராத வியாதியையும் குணப்படுத்துறேன்னு சொன்னான். ஆனா பிராந்தர் வேண்டாம், நீ புறப்படுன்னு சொல்லிட்டார். காளி தேவி ஆச்சரியப்பட்டா. இது கர்மத்தால வந்தது, நான் அனுபவிச்சே தீர்த்துடுறேன். உன் கருணையால இது தீர்ந்து போனா எனக்கு முழு வலி தெரியாமலே போயிடும்னு அவர் பதில் சொன்னார். இப்படி ஒரு மன தெளிவோடையும் துணிவோடையும் தான் பிரார்த்தனை செய்யணும். இந்த ஜென்மத்துல நாம தவறுகள் செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால பல பிறப்புகள் கடந்துதான் மனித பிறப்புக்கே வந்திருக்கும். அந்த பிறப்புல நாம ஒரு தவறும் செய்யலைன்னு எப்படிமா சொல்ல முடியும்? அதனாலதான் பிராந்தரோட மனநிலையில நின்னு கர்மத்தை அனுபவிக்கிறத நான் உண்மையான பிரார்த்தனைன்னு சொன்னேன். பிரார்த்தனை மட்டும் செஞ்சாலே போதும். அவன்கிட்ட எதையும் கேட்க தேவையே இல்லை. உனக்கு ஒரு அப்பா அம்மா, உனக்கு ஒரு கணவன், உனக்குன்னு ஒரு ஊர், அதுல சுற்றங்கள்னு எல்லாத்தையும் அவன் உன்கிட்ட கேட்டா கொடுத்தான். இதெல்லாம் எப்படி தானா அமைஞ்சுதோ அப்படித்தான் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமும் தானா கிடைக்கும். அந்த பெண்ணின் பேச்சில் அளவுக்கு அதிகமான ஞானமும் பொருளும் இருந்து ஜானகியை ஸ்தம்பிக்க வைத்து விட்டது. எதையும் கேட்காத, இங்க வந்து வணங்க முடிஞ்சதே பாக்கியம்தான். இதை விட ஒரு பெரிய விஷயத்த நீ கேட்டுட முடியாது. எப்பவும் நீதியோட நியாயத்தோட நடந்துக்கோ. எது நடந்தாலும் ஏத்துக்கோ. இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற நவ பிருந்தாவனம்ங்கிறது 9 கோள்களோட குணங்களையும் உடைய இடம். அங்க போகும்போது ராசி சக்கரத்துல பெரும் சக்தி சேரும். பெரும் சக்தி நம்ம ராசி சக்கரத்துக்கு தேவைன்னா அங்க போகணும். இதை உத்தேசிச்சுதான் 9 மகான்கள் அங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்க. துவச்சா அழுக்கு போகும், குடிச்சா தாகம் தீரும். அது மாதிரி அங்க போனாலே ஒரு உயிருக்கு சமநிலை ஏற்பட்டுடும். போ, அங்கேயும் போய் வணங்கு. எதையும் கேட்காதே. கேட்கிறவங்கள கடவுளுக்கு ஒரு பங்கு தான் பிடிக்கும், கேட்காதவங்களதான் கடவுளுக்கு பல மடங்கு பிடிக்கும். அந்த பெண்மணி சொல்ல சொல்ல கரகரவென்று கண்களில் கண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது ஜானகிக்கு. புடவை முந்தியால் துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தால் அந்த பெண்மணி அங்கு இல்லை. திகைப்பாக மட்டுமல்ல, சிலிர்ப்பாகவும் இருந்தது ஜானகிக்கு. ஒரு ஆச்சரியம் போல ரகுபதி ஜானகிக்கு நடந்த எந்த உபதேசம் பற்றியும் தெரிந்திடாத நிலையில் அவன் தியானம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அது ஜானகி வரையில் இன்னமும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சற்று தள்ளி கவுண்டரும் அவர் மனைவி தாமரையும் கூடவா அதே போல் இருக்க வேண்டும்? அந்த ரயில் மந்திராலயம் கேட் எனும் ஸ்டேஷனில் நின்றபோது நள்ளிரவு. கோஷா உடையோடு கண் விழித்திருந்த சாமுண்டிக்கு அதிகாலை தூக்கம் கலைந்தவுடன் ஏற்படும் அதே அளவு சுறுசுறுப்போடு தன்னை பற்றிய பிரஞ்சையும் மெல்ல ஏற்பட தொடங்கி இருந்தது. அவளுக்கு அருகில் பவானியும் சேகரும் மாரியும் போதையில் புழுவை போல சுருண்டு படுத்திருந்தனர். எழுந்து நின்றாள். தன்னைத்தானே ஒரு முறைக்கு பல முறை பார்த்து கொண்டாள். ஜன்னலை ஒட்டியிருந்த கண்ணாடியிலும் முகம் தெரியவே வெறித்தாள்.
அவர்கள் போதை ஏற்றுவதாக நினைத்து போட்ட ஊசிகளே அவளை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தி விழிப்பு ஏற்படும் போது அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வந்து விட்டிருந்தது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியவில்லை. மாரி, சேகர், பவானி மூவருமே அந்நியமாக தெரிந்தார்கள். மெல்ல நடந்து கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். பெட்டியை திறந்து கொண்டு ஸ்டேஷனில் கால் வைத்தாள். பலர் அங்கே இறங்கி இருந்தனர். அவர்களிடம் சென்று கேட்டாள், இது எந்த ஸ்டேஷன்? மந்திராலயம் கேட்டுமா? இது எங்க இருக்கு? சரிதான், தப்பா வண்டி ஏறிட்டியா நீ? நான் இந்த ரயில் பெட்டிக்கு எப்படி வந்தேன்னே தெரியல. என்னம்மா சொல்ற? ஆனா உன் கூட யார் வந்தாங்க? அதான் சொன்னேனே, எனக்கு எதுவுமே தெரியல. அவள் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ரயில் புறப்பட்டு விட்டது. அவளிடம் அதை பற்றிய கவலையும் இல்லை. அவர்களோ அவளிடம் கேட்பதை விட்டுவிட்டு மூட்டை முடிச்சுக்களுடன் ஒரு வேன் ஒன்றில் ஏற தயாராயினர். ஒரே ஒரு விளக்கு கம்பம்தான். கம்பத்தின் வெளிச்சத்தில் அவர்களை தெளிவாக பார்க்கவும் முடியவில்லை. சாமுண்டியும் ஏறி அமர்ந்தாள். அந்த வேன் புறப்பட்டது. இருண்ட இரவில் தார் சாலை மேல் புழுதி பறக்க வேகம் எடுத்தது. உள்ளே சாமுண்டி யாரென்றே தெரியாத ஒருவருக்கு அருகில் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்குள் இனம் புரியாத குழப்பம். அந்த வேனுக்குள் ஒரு பெண் கை குழந்தை ஒன்றோடு ஏறி இருந்தாள். அந்த குழந்தை சினிங்கி அளவும் அவளும் தோளில் போட்டு சமாதானம் செய்ய முயன்றாள். அந்த குழந்தையின் சப்தம் சாமுண்டிக்குள் அவள் குழந்தையின் நினைவுகளை கிளறிவிட தொடங்கியது. குழந்தையை பற்றிய நினைப்பு வந்த மாத்திரத்தில் சற்று நெஞ்சை அடைத்தது. ஏற்காட்டு மலையில் செம்மநத்தம் கிராமத்தில் சப்தகன்னி கோயிலில் விரக்தியோடு தன் குழந்தையை விட்டுவிட்டு கிணற்றில் போய் உயிரை விடுவதற்காக குதித்தது வரை நினைவுக்கு வந்தது. அதற்கு பிறகு சுத்தமாக எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அதன் பிறகுதான் ஏதேதோ நடந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியில்தான் ரயில் பயணம் என்பது மெல்ல புரிந்தது. ஆனால் அந்த பயணம் மட்டும் தொடர்ந்திருந்தால் மும்பை சிகப்பு விளக்கு பகுதியில் தான் அங்குள்ள பல பெண்களில் ஒரு பெண்ணாக ஆகிவிட்டிருக்கும் கொடூரம் பற்றியெல்லாம் துளிகூட அவள் அறிய வாய்ப்பே இல்லை. பவானியும் சேகரும் மாரியும் எதிரில் வந்து நின்றால் அவர்களை புதிதாகத்தான் பார்ப்பாள். வேனுக்குள்ளேயோ எங்கே போகிறோம் என்பதில் குழப்பமாக இருந்தது. பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்டாள், இந்த வேன் இப்ப எங்க போகுது என்று. இது நவபிருந்தாவனம்ங்கிற இடத்துக்கு போய் அங்க இருந்து மந்திராலயம் போகுது என்றார் அவர். அவருக்கு தமிழ் பேச தெரிந்திருந்தது. ஒரு ஆச்சரியம். நவபிருந்தாவனத்துல அப்படி என்ன இருக்கு என்று அடுத்த கேள்வியை கேட்டார். இது கூட தெரியாமலா வேன்ல ஏறின என்றார் அவர். நான் வழி மாறி வந்துட்டேன், கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. உனக்கு எந்த ஊரு? எனக்கு சொந்த ஊரு சேலம் பக்கம் ஆத்தூரு. வேலை தேடி ஏற்காடு எஸ்டேட்டுக்கு போனவதான். இப்ப இங்க இருக்கேன். சரிதான். ஆமா, இந்த பக்கம் எப்படி வந்த? சத்தியமா தெரியல ஐயா. என்ன பேசுற நீ? நீ சொன்ன சேலம் ஆத்தூருக்கும் இந்த இடத்துக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருமா. இவ்வளவு தூரம் எதுல வந்த? எப்படி வந்த? ஐயா, நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். இப்பதான் நினைவு திரும்பி இருக்கு. அதனால பழசு எதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. என்னை நம்புங்க ஐயா. சாமுண்டி கொஞ்சம் குரலில் பேசியது நன்றாகவே வேலை செய்தது. சரி, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணுங்கிற என்றார். நான் செம்மநத்தம் போகணும். அதுக்கு உதவி செஞ்சா போதும்யா. அது எங்க இருக்கு? சேலம் ஏற்காடு மலை மேல. சரி, நான் திருச்சியில இருந்து சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கேன். நான், என் மனைவி, குழந்தைங்கன்னு 4 பேரு. நீ எங்க கூடவே வா. திரும்ப போகும்போது உன்னை சேலத்துல விட்டுடுறேன். நீ அங்க இருந்து போய்க்கோ. இது போதும்யா, இது போதும் எனக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. வழி தவறிட்டவ மாதிரி நடிச்சு அனுதாபத்தை சம்பாதிச்சு எங்களை ஏமாத்தி எங்க கிட்ட இருந்து எதையாவது களவாடுற எண்ணம் இருந்தா இப்பவே விலகி போயிடு. நாங்க யாத்திரை வந்திருக்கோம். யாத்திரையில உதவி செய்யறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால உனக்கு உதவி செய்யறேன், அதை தப்பாக்கிடாத. அவரது எச்சரிக்கையான பேச்சை கேட்டு அவள் விரக்தியாக சிரித்தாள். ஐயா, நான் ஒரு பரிதாபத்துக்குரிய பிறவி. பெத்த குழந்தைய கூட வச்சுக்க துப்பில்லாதவ. என் கதையை கேட்டா எப்பேற்பட்ட கல் மனசும் கூட கனத்து போயிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு இல்லையா என்றால் சோகம் மிகுந்த குரலில். நீ சொல்றதுதான் உண்மைனா நீ உனக்கே தெரியாம ஒரு நல்ல இடத்தை நோக்கிதான் வந்துட்டு இருக்க. நவ பிருந்தாவனம்ங்கிறது இந்த பூலோகத்துல இருக்கிற ஒரு புனிதமான இடம். காசிக்கு போய் கரையாத பாவம் கூட இங்க வந்தா கரையும்னு சொல்ல கேட்டிருக்கேன். எங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகள். நிம்மதிக்காகத்தான் நாங்களும் வந்திருக்கோம் என்றார் அவர்.
அதை கேட்டு அவளும் நெகிழ்ச்சியோடு அந்த பிருந்தாவனத்தை கண்கலங்க நினைத்தாள். அவள் மனதிற்குள் தன் குழந்தையின் எண்ணம், சாமி, எனக்கு முக்தி, மோட்சம், தங்கம், வைரம்னு எதுவும் வேண்டாம், எனக்கு என் குழந்தை கிடைச்சா போதும் என்று அவள் தாய்மை துடித்தது. காலை மிகச் சரியாக 6 மணி. காருக்குள் ரகுபதி, ஜானகி, கவுண்டர், தாமரை என்று 4 பேரும் இருந்திட காரும் புறப்பட்டது. இப்ப எங்க தம்பி போறோம் என்று கேட்டார் கவுண்டர். கஜலட்சுமி அம்மா சொன்ன நவ பிருந்தாவனத்துக்கு கவுண்டரே. அது ஏன் சமாதிகளை பிருந்தாவனம்னு சொல்றாங்க? தெரியல கவுண்டர, ஆனா வனம்னா காடுன்னு தெரியும். காட்டுல தான் எல்லாமே இருக்குமே, அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்து சித்தர்கள் கிட்டையும் நமக்கு தேவைப்படுற எல்லாமே இருக்கலாம். அப்ப நாம இங்க கேக்குற எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுங்க என்றாள் தாமரை. நிச்சயமாமா, அப்ப நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கங்க. தாமரை உடனேயே அப்படி சொல்வாள் என்று ஜானகியும் சரி, ரகுபதியும் கூட எதிர்பார்க்கவில்லை. இருவரிடமும் அடர்த்தியான மௌனம் நிலவியது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லிட்டேனா? அதெல்லாம் இல்லம்மா, ஆனா அது சாத்தியம் இல்லை. எங்களுக்கு இதோ கஜேந்திரன் மாதிரி சுவீகார குழந்தை நிலைச்சா போதும் என்றான் ரகுபதி. அப்ப டாக்டருங்க ஜானகியால பிள்ளை பெற முடியாதுன்னே சொல்லிட்டாங்களா என்று கேட்டாள். ஆமா, கருப்பை தேவையான வளர்ச்சி அடையலன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய கோளாறுங்க. ரகுபதி தான் சொன்னான். ஜானகி மௌனமாகவே வந்தான். ஏம்மா, நீ எதுவும் பேச மாட்டியா? தாமரை மெல்ல அவளையும் சீண்டினான். நான் பேச என்ன இருக்கு? மிருதுவான குரலில் திருப்பி கேட்டாள் ஜானகி. மடிமேல் கஜேந்திரன். என்னப்பா சாமியார் மாதிரி கேக்குற? அப்படி கூட சொல்லலாம்மா. போதும், என்னாச்சு உனக்கு? தாமரையிடம் நல்ல சிநேக பாவம். எதுவும் ஆகலம்மா, இப்பதான் நான் தெளிவுல இருக்கேன். தெளிவுல இருக்கியா? விரக்தியில பேசுறியா? விரக்தியா? சேச்ச, நேத்து கோவில்ல அந்த ராகவேந்திரர் என் கண்ணை திறந்து விட்டுட்டார். கடவுள்கிட்ட நாம எதையும் கேட்க தேவையே இல்லை. நாம நல்ல மனுஷங்களா நடந்துகிட்டா போதும். நமக்கு எது நடந்தாலும் அதனால நல்லதுதான் நடக்கும். ஜானகியின் பேச்சு ரகுபதியையும் ஆச்சரியப்படுத்தியது. ஜானகி, நீ நிஜமா ஒரு தெளிவோட தான் பேசுறியா என்று கேட்டான். ஏங்க, உங்களுக்குமா என்ன பார்க்க ஆச்சரியமா இருக்கு? ஆமா, எப்பவும் டென்ஷனோட பறிகொடுத்த மாதிரியே இருந்த நீ இப்படி பேசுறதெல்லாம் ஆச்சரியமான விஷயம்தான். எது உன்னை இப்படி மாத்திச்சு? எதுவா? என் கூட ஒரு அம்மா பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்கலையா? அம்மாவா? ஆமாங்க, பழுத்த சுமங்கலி. அந்த அம்மாளே நேர்ல வந்த மாதிரி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அச்சர லட்சம் பெறுங்க. நான் பார்க்கவே இல்லையே. அப்ப நீங்க தியானத்துல இருந்தீங்க. நடுவுல நான் கண் திறந்து உன்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட நான் யாரையுமே பார்க்கலையே. இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா நான் பொய் சொல்லலைங்க. ஜானகி பதட்டமே இல்லாமல் சொன்ன விதம் ரகுபதியை வெகுவாக யோசிக்க வைத்தது. ஜானகி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படி? நல்லதை எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப பக்குவமா சொன்னாங்க. கடவுள்கிட்ட நாம எதையுமே கேட்க தேவையில்லைன்னாங்க. அவருக்கு தெரியும் எப்ப எதை தரணும்னு சொன்னாங்க. அப்ப இந்த குழந்தைய ராஜசேகர் சார் கேட்டா கொடுத்துடுவியா? நிச்சயமா, பளிச்சென்ற அவள் பதில். ரகுபதிக்கு அடுத்த ஆச்சரியம். நடுவில் செல்போனில் அழைப்பு. திரையை பார்க்கவும் ராஜசேகர் பெயர். யாருங்க? நான் இப்ப யார் பேரை சொன்னேனோ அவரே தான். முதலாளியா? பேசுங்க பேசுங்க என்று குறுக்கிட்டார் கவுண்டர். ரகுபதியும் பேச தொடங்கினான். என்ன ரகுபதி, கடைசியில என்ன விட்டுட்டே புறப்பட்டுட்டீங்க போல இருக்கு? ஆமா சார், எங்க நம்பிக்கை எங்களுக்கு. அதுவும் சரிதான். இப்ப எங்க இருக்கீங்க? நவபிருந்தாவனம் போயிட்டு இருக்கோம். அந்த கஜலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி நல்லதா ஏதாவது நடந்ததா? நல்லதான்னா? நல்லதான்னா நல்லதாதான். இங்க சாமுண்டிங்கிற அந்த பொண்ணு இன்னும் கிடைக்கலையே. அப்ப அவ கிடைச்சிட்டா நீங்க அம்மா சொன்னதை நம்புவீங்க, அப்படித்தானே? அதுல என்ன சந்தேகம்? என் அக்கா கேட்டதுலயும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவு தூரம் நீங்க அங்க போனதுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஏதாவது நடந்தா தானே நல்லா இருக்கும். சரி சார், நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். நான் இப்ப நவபிருந்தாவனம் போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்க பேச்சால என் மனசு சலனப்படுறத விரும்பல, வச்சிடுறேன் சார் என்றான். தெளிவான பதில். அந்த காலை வேளையில் ரயில் பெட்டிக்குள் கண் விழித்த பவானிக்கும் சேகருக்கும் மாரிக்கும் பகீர் என்றது. சாமுண்டியை காணாத குழப்பத்தோடு கோச் அட்டண்டரிடம் சென்று எங்க எங்களோடு வந்த பெண் என்று கேட்கவும்
அவர் யாருக்கு தெரியும் என்று திருப்பி கேட்கவும் கோபமாக வந்தது சேகருக்கு. என்னையா சொல்ற? ராத்திரி வண்டி எங்க நின்னுச்சு? அது ஒரு 7-8 ஸ்டேஷன்ல நின்றுக்கும். 7-8 ஸ்டேஷன்லையா என்று கேட்டு வாயை பிளந்த சேகர் திரும்பி வந்தவனான். அக்கா, எப்படி வந்தாலோ அப்படியே மாயமா மறைஞ்சிட்டாக்கா என்றான். அடப்பாவீங்களா, கடைசியில தண்ணி நம்மளையே கவுத்துடுச்சேடா. கவுந்தாதாக்கா அது தண்ணி. தத்துவமா பேசுற பேமானி. இப்ப என்ன பண்ண? வாங்குற காசை திருப்பி கொடுத்துட்டு வந்ததுக்கு பம்பாய ஒரு சுத்தி பார்த்துட்டு திரும்ப வேண்டியதுதான். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நடக்கும். காசை வாங்க மாட்டேன், ஆள்தான் வேணும்னு பார்ட்டி அடம்பிடிச்சா உங்க 2 பேரையும் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் என்றாள் பவானி. சேகரும் மாரியும் பிளந்த வாயை மூடவில்லை. நவ பிருந்தாவனம் மனதில் பெரும் கற்பனைகளுடனும் வடிவங்களுடனும் வந்தால் மிகவே ஏமாற்றமாக இருக்கும். ஒரு சமவெளி போன்ற நிலப்பரப்பின் மேல் உரிய இடைவெளியில் ஜீவ சமாதிகள். கோவிலுக்குள் தூய்மையாக நுழையும் அதே உணர்வுடன் பலர் கூப்பிய கரங்களுடன் அந்த சமாதிகளை சுற்றியபடி இருந்தனர். சாமுண்டியும் அவளை அழைத்து வந்திருந்த திருச்சிக்காரரும் பிருந்தாவன வாசலில் நின்றபடி இருந்தனர். நீயும் எங்க கூட வந்து கும்பிடு. இங்க நீ மனசுல நினைக்கிறது நடக்கும். அதுக்காக பாலமா தங்கம் வேணும், இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தி ஆகணும்னு பேராசை கூடாது. நாம கேட்கிற விஷயத்துக்கு நமக்கு தகுதி இருக்கணும் என்று திருத்தமாக சொன்னார் அவர். அதை கேட்டபடி வந்த ஒரு வயதானவரோ, அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, என்னை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்னு சரணடைஞ்சிடுங்க, அதுதான் சரியான பிரார்த்தனை என்று எடுத்து கொடுத்தார். சாமுண்டிக்கும் அதுதான் சரியாகப்பட்டது. சாமி, நான் ஒருத்தனை நம்பி எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனி இழக்க என்கிட்ட இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். இந்த நிலையில இங்க நான் வர முடிஞ்சதையே பாக்கியமா சொல்றாங்க. அது உண்மைனா எனக்கு என் குழந்தை வேணும். பெரியவர் சொன்ன மாதிரி என்னை அப்படியே ஒப்படைக்க என்னால முடியல. நான் இல்லாம என் குழந்தை என்னவாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைக்காக கேட்கிறேன், என் குழந்தைகிட்ட என்ன சேருங்க, என் குழந்தைகிட்ட என்ன சேருங்க என்று திரும்ப திரும்ப பிரார்த்தித்தபடியே எத்தனை சுற்றினாலோ தெரியாது. அதோ சாமுண்டி என்கிற ஒரு குரல் மழுக்கென்று அவள் கண்களை திறக்க வைத்தது. எதிரில் கவுண்டர், ரகுபதி, தாமரை, ஜானகி அவர்கள் 4 அவளுக்கு புதிதாய் தெரிந்தாலும் தாமரை கையில் உள்ள குழந்தை அவளுக்கு புதிதானதாக இல்லை. அதுவும் கைகால்களை உதைத்து கொண்டு பிரமிப்பும் தவிப்புமாக நிற்கும் சாமுண்டியை பார்த்தது. ஜானகியிடம் ஒரு உறைந்துவிட்ட நிலை. சாமுண்டி ஓடி வந்து தன் வசம் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டதோடு தான் தனியானதோ எதுவுமே அவளுக்கு தெரியவில்லை. சாமுண்டி குழந்தையின் கன்னத்தில் முத்தமாறி பொழிந்தாள். மார்பின் மேல் இப்படியும் அப்படியுமாக மாறி மாறி போட்டு அணைத்தாள். அந்த திருச்சிக்காரருக்கு விளங்கிவிட்டது. அவரிடமும் சிலிர்ப்பு. கவுண்டரும் தாமரையும் வாய் பேச முடியாத ஒரு சிலிர்ப்பு நிலைக்கு ஆட்பட்டிருந்தனர். ரகுபதி மட்டும் சற்று விடுபட்டு விலகி சென்று ராஜசேகரை தன் செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டான். சார், எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க தொடங்கிடுச்சு. கஜலட்சுமி அம்மா கடவுளோட பிரதிநிதி இல்ல, அவங்களே ஒரு கடவுள் தான். எங்க நம்பிக்கை வீண் போகல. சாமுண்டி இங்கதான் இருக்கா. குழந்தை அவகிட்ட சேர்ந்துடுச்சு. 2 நாள்ல இவங்களை உங்ககிட்ட சேர்த்திடுவேன். தயவு செஞ்சு கவுண்டரோட பையன் சென்றாயன வெளியே எடுத்துடுங்க. அவன் திருந்திடுவான். ஏன்னா கவுண்டரும் தாமரை அம்மாவும் எங்க சொல்லணுமோ அங்க சொல்லிட்டாங்க என்று சொன்னவன் ராஜசேகரிடம் பதிலுக்கு ஒரு வார்த்தையை கூட எதிர்பார்க்காமல் போனை கட் செய்துவிட்டு திரும்பி வந்தபோது தாமரை சாமுண்டியிடம் நடந்து முடிந்தவைகளை சொல்ல தொடங்கி இருந்தாள். ஒரு ஓரமாக அவர்கள் அமர்ந்து இருந்தனர். குழந்தை சாமுண்டியின் மார்பை நிரண்டியபடி விளையாடி கொண்டிருந்தது. கஜேந்திரனுக்கு பசிக்குதாட்டம் இருக்குது, முதல்ல பால் கொடு என்ற தாமரையின் சொல்லுக்கு உடனே மதிப்பளித்து தன் உயிர் அமுதத்தை குழந்தை பருகவிட்டாள். தூரமாக போய் நின்றிருந்தாள் ஜானகி. அவள் தாய்மையிடம் ஒரு அழுத்தமான மௌனம், மனதிலும் நிர்மலம். எந்த ஜென்மத்து பாவமோ கைக்கு எட்டியதும் வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது. மனதுக்குள் துக்கம் பொங்க பார்த்தது. ஆனால் அதை அடக்கி கொண்டாள். அந்த அளவுக்கு அந்த சுமங்கலி பெண்ணின் பேச்சு மனதுக்குள் விழுந்திருந்தது. ரகுபதி மெல்ல அவள் அருகேல் சென்று தோளில் கை வைத்தான். அவளும் அவனை ஏறிட்டாள். கண்களில் இருந்து கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்தது. அவ்வளவுதான். அதற்கு மேல் அவனால் அவளை அடக்கி வைத்திருக்க முடியவில்லை. ரகுபதியை கட்டிக்கொண்டு அவள் கதற ஆரம்பிக்கவும் சுற்றுச்சூழலே உறைந்து போனது.
விருந்தாவனத்துக்கு வந்தவர்கள் எல்லோரும் நின்று கவனித்தனர். ரகுபதி அவளை அழவேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. நன்றாக அழுது தீர்த்துவிடு என்று விட்டுவிட்டான். அவளும் அழுது அப்படியே மயங்கி போனாள். அழுகை நின்று அவள் அவன் தோள் மேல் பாரமாகவும், ரகுபதி அவள் கன்னத்தில் தட்டி மயக்கத்தை விலக்க பார்த்தான். அதை பார்த்து தாமரையும் எழுந்து ஓடி வந்தாள். ரகுபதி அவளை மெல்ல கீழே படுக்க வைத்தான். பலரும் சுற்றி நின்று கவனிக்க, அவர்கள் முன்தினம் மந்திராயத்தில் பார்த்த அந்த சுமங்கலி பெண்ணும் இருந்தாள். என்ன ஆச்சு என்று கேட்டபடியே ஜானகி அருகில் குனிந்து அமர்ந்தாள். ஒரு மருத்துவச்சியை போல கண்ணின் கீழ்பாக சதையை இழுத்து பார்த்தாள். கன்னத்திலும் 2 தட்டு தட்டிவிட்டு கையை பிடித்தாள். நாடி பார்த்தாள். ரகுபதிக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. அவள் முகத்தில் மெல்லியதாக ஒரு புன்னகை அரும்ப தொடங்கியது. நல்ல விஷயம்தான், பிள்ளை நாடில்ல துடிக்குது என்றாள். அதை கேட்ட ரகுபதிக்கு உடம்பின் சர்வாங்கமும் சிலிர்த்து போனது. ஆகாயத்தில் தான் விஸ்வரூபம் எடுத்து அப்படியே பறக்க தொடங்கிவிட்டது போல இருந்தது. துளிர்த்து இருக்குப்பா, வேற ஒண்ணும் இல்லை, பார்த்து கூட்டிகிட்டு போய் கவனமா பார்த்துக்கோ என்றபடியே அங்கிருந்து விலகியும் போனாள். கவுண்டர் ரகுபதியின் தோளை தொட்டார். அவர் கண்களிலும் கண்ணீர். அம்மா ஜெயிச்சுட்டாங்க தம்பி என்றார் கவுண்டர். நம்பிக்கையும் ஜெயிச்சிடுச்சு கவுண்டரே என்ற ரகுபதி ஆகாயத்தை பார்த்தபடியே கரம் குவித்தான். கண்களில் ஆனந்த கண்ணீர். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் ஒரு லைக் போடுங்க. எப்படி இருந்ததுன்னு ஒரு வரி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதையில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.